உயர் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பேசும்போது ஒரு நாள் சொன்னாங்க, ஐயா எனக்கு 1,00,000 பேருக்கு சிவபுராணம் விளக்கம் நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னாங்க. அது அந்த சிவன் அருளால் நான் கேட்ட இடங்களில் பூரா சரி சரின்னு சொல்லி உடனடியாக எனக்கு சுமார் 10 இடங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு 10 நாளைக்கு உள்ள 10-15 நாளைக்கு உள்ள அவங்க பிக்கப் பண்ணுற மாதிரி எனக்கு கடவுள் அமைச்சு கொடுத்துருக்காரு. இந்த உங்கள் ஊருக்கு 7வது ப்ரோக்ராமுக்காக இங்கே வந்திருக்கோம். ஐயா எளிய தமிழில் எல்லோருக்கும் புரியும் வண்ணம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து எதை சொல்லணுமோ அதை தெளிவாக உதாரணத்தோடு சிறப்பாக அவங்க உரையாற்றுவாங்க. நீங்கள் அனைவரும் இறையருளால் அந்த அவருடைய உரையை கேட்டு வாழ்க்கையில் அதை கடைபிடித்து நாம் சிவனர்களை பெற வேண்டிக்கொண்டு இதை ஏற்பாடு செய்து கொடுத்த சகோதரி அவர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மாமனாருக்கு இங்கே பக்கத்தில் தான் வீடு. அவருடைய நினைவு நாளைக்கு முதல்ல சகோதரியை அணுகி இங்கே ஒரு திருவாசகம் முற்றுவதல் நடத்தணும்னு சொல்லி கேட்டேன். உடனே சம்மதித்தாங்க. என் மச்சனே அதுக்கு உள்ள பொருள் உதவியெல்லாம் செஞ்சார். அதை பார்த்துட்டு எங்கள் வீட்டம்மா இங்கே நீங்கள் படிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஆசைப்பட்டு நாங்கள் ஒரு நாள் தர்றோம்னு சொல்லி அவங்களும் இங்கே நடத்தினோம். என் பையன் ஒரு 6 மாதமாக ஜெர்மனியில் வேலை இல்லாமல் இருந்தான். உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய அந்த படிப்பு பாட்டு கேட்டு சிவபெருமானே இறங்கி ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சிது. 400 வருஷமாக உள்ள ஒரு பெரிய கம்பெனியில் இப்போ வேலை பார்க்கான். இப்போ அவனுக்கு திருமணம் முடிக்கணும். அதுவும் சகோதரிகிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் விண்ணப்பம் வைங்க, உங்கள் விண்ணப்பம் நிறைவேறும், நம்பிக்கையோடு இருக்கேன்னு சொல்லி அவங்கள சொல்லியிருக்கேன். அவங்களுடைய விண்ணப்பம் கேட்டு கடவுள் எனக்கு இறங்கி நல்ல வழி காட்டுவார் என்று நான் நம்புகின்றேன். நீங்கள் எல்லோரும் மற்ற இடத்துல எவ்வளவோ இடங்களுக்கு நாங்கள் போகிறோம். அவங்க படிக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசத்தை பார்க்குறோம். அது நீங்கள் உணர்வு பூர்வமாக படிக்கிறீங்க. இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் குறையாக இருக்குது. ஆனால் இதை விட அதிகமாக வந்திருந்தாங்க போன தடவைலாம். சரிம்மா, சரி. இவங்களை பொறுத்தவரை ஒரு சிறந்த நிர்வாகி. எல்லாரையும் அனுசரித்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க செய்யணும்னு ஒரு பொது தொண்டோடு அவங்க பாடுபட்டு வர்றாங்க. அவங்களுக்கும் மீண்டும் உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து ஐயா அவர்களது உரையை நாம் செய்து முடிப்போம்.
திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, தவிர்க்கும் இறைவா போற்றி. ஐயா சந்திரசேகர் ஐயாவை நான் சென்னையில் பார்க்கும்போது ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஐயா, இது சிவபுராணம், நம்ம நிறைய இடத்துல அதோட பொருளை விளக்கணும் அப்படின்னு. அந்த ஒரே வார்த்தை அவர் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடின உழைப்புன்னே சொல்லுவேன். அவர் ஒவ்வொருத்தரையும் பலமுறை அணுகி, நான் என்னோடய வேலை நேராக இப்படி பேசுகிறது மட்டும்தான். அதுக்கு பின்னாடி அவரோட கடின உழைப்பு இருக்குது. அதேமாதிரி ஐயா இங்கே உள்ள திருவாசக குழுவோட மகிமையும் சொன்னாங்க. மற்ற இடம் மாதிரி இல்லை, இங்கே அப்படி உணர்வு பூர்வமாக படிக்கிறாங்க. ஐயா சொல்லும்போது எத்தனை முறை படித்தோன்னே தெரியல அப்படின்ட்டு. எனக்கு உடனே நம்ம மாணிக்கவாசகரை சொன்னது, நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். நான் என்ன அப்படி தான் நினைக்கிறேன். இப்படி பழம்பெரும் சிவனடியார்கள் மத்தியில் நம்ம உட்காந்து பேசுகிறது நம்ம சிவனடியார்கள் கூட்டத்துக்கு மத்தியில் இருந்தாலே அவர் நமக்கு வீடு பேர் கொடுத்துருவார் அப்படின்ட்டு. இப்போ நம்ம அம்மா பத்மா அம்மாட்ட ஒரு 2-3 முறை பேசியிருக்கேன். ஒவ்வொரு முறையும் அவங்களோட கனிவான பேச்சு, அதாவது என்ன உதவியை கேட்டாலும் அவங்க உடனே அதை ஏற்பாடு பண்ணி இதை சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சுமார் ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துக்கலாம். என்னம்மா, நம்ம இப்போ நம்ம பக்தி மார்க்கத்தில் தான் நம்ம எல்லாருமே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பக்தி மார்க்கத்தில் நமக்கு முக்கியமானது இந்த 12 திருமுறைகள். அதில் 8ஆம் திருமுறை நம்ம மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசகம் என்னும் தேன். இப்போ இதில் திருவாசகம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மொத்தம் 51 பதிகங்கள், 60 தலைப்புகள். இதில் எடுத்தோம்னா அந்த சிவபுராணம் முதல் பதிகமாக கடைசி பதிகமாக அப்படின்ற டிபேட் எல்லாம் உண்டு. ஆனால் குறிப்பாக எல்லாருமே இதை முதல் பதிகம்தான் முதல்ல அவர் பாடினது திருப்பெருந்துறையில் அப்படின்ற அபிப்பிராயம்தான் மேலோங்கி இருக்குது. இப்போ இதில் நம்ம படிக்கும்போது இந்த 19 பாடல்கள், தொல்லை இரும்பிறவி தற்சிறப்பு பாயிரம், அது மாணிக்கவாசகர் எழுதலை, அவரை புகழ்ந்து பின்னாடி வந்த அறிஞர்கள் எழுதியது. அது போக அந்த 19 பாடல்கள் இருக்குது. இந்த 19 பாடல்கள் 95 வரி. இப்போ இந்த சிவபுராணத்தை நம்ம பார்க்கும்போது இந்த 95 வரிகள் நீங்கள் நிறைய பேர் அரசாங்கத்திலேயோ இல்லை தனியார் துறையிலையோ வேலை பார்த்துருப்பீங்க. நமக்கு அந்த வேலையை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பெனிகளில் அரசாங்கத்தில் பெரிய பெரிய மேனுவல் இருக்கும். நான் ப்ரைவேட் கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி ரெண்டுத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்கனால ரெண்டுத்துலேயுமே அதை பார்த்துருக்கேன். பெரிய பெரிய மேனுவலாக இருக்கும். அதுபடி தான் அந்த வேலையை செய்யணும் அப்படின்ட்டு, எந்தெந்த வேலை உண்டோ இந்த வேலைக்கு இங்கே பாருங்கள் அப்படின்ட்டு சொல்லி ஒரு குறிப்பு இருக்கும். இங்கே மாணிக்கவாசகர் அருளிய சிவபுராணமும் நமக்கு அப்படி ஒரு மேனுவல் தான். உலகத்திலேயே மிகச்சிறிய மேனுவல், ஆனால் மிகப்பெரிய வேலைக்கு. அந்த மிகப்பெரிய வேலை என்ன அப்படின்னா, நம்ம ஏன் பூமிக்கு வந்தோம், பூமிக்கு வந்த விஷயம் என்ன, என்னோட கடமை என்ன, பூமியில் என்னோட கடமை என்ன. நம்ம எதையோ கடமைன்னு நினச்சிட்டு அது பின்னாடி பிடிச்சிட்டு ஓடிட்டுருக்கிறதுல இந்த முக்கியமான கடமையை மறந்துடுதோம். வந்த விஷயம் என்ன, நம்ம கடவுள் அருள் பெற்று இந்த பிறவிக்கு, இந்த பிறப்பு இறப்பு, இந்த சங்கிலிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இந்த சங்கிலியை உடைக்கணும்.
அதுதான் நம்மளோட பூமிக்கு வந்த குறிக்கோளே. ஆனால் வந்த இடத்துல இந்த மாயையில் சிக்கிட்டு நமக்கு அந்த கடமை மறந்துடுது, இல்லை மறைக்கப்பட்டுருது. அதிலிருந்து மீட்டெடுத்து கொண்டு போகிற ஒரே உத்தி இதை நம்ம இப்போ டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி மாணிக்கவாசகர் சிவபுராணம்ன்ற ப்ரிஸ்கிரிப்ஷனை நமக்கு கொடுத்துருக்குறாரு. இதை தொடர்ந்து பண்ணினோம்னா, தொடர்ந்து பாராயணம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த பிறப்பு அறுக்கும் அந்த நிலையை அடைவோம். இப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம பேசும்போது ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு ஒரு சிந்தனை செய்யணும். ஏன் சிவபுராணம் படிக்கணும், எதுக்கு படிக்கணும், எப்படி படிக்கணும், அது அந்தந்த வரிகள் வரும்போது இது ஏன், எதற்கு, எப்படியில் உள்ளது, அது ஏனா, எதற்கா, எப்படியா அப்படின்ட்டு சிந்திப்போம். இப்போ ஒவ்வொரு பாடலையும் நான் படிச்சுட்டு அந்த பாடலோட ஒவ்வொரு வரியையும் சிந்திப்போம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன், திருவாசகம் என்னும் தேன். தொல்லை இரும் பிறவி, இந்த பிறவினாலே தொல்லை தான். அதனால தான் மாணிக்கவாசக பெருமான் வினை பிறவிம்பார். பிறவினாலே அதுக்கு வினை இருக்குது, வினை பிறவி. தொல்லை இரும் பிறவி, இந்த தொல்லை கொடுக்குற பிறவியிலிருந்து, பிறவின்னு பிறந்துட்டா தொல்லை தான். எந்த உயிராக இருந்தாலும், மனுஷன்ட்டு இல்லை, எந்த உயிராக பிறந்தாலும் அதுக்கு தொல்லை இருக்குது. தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி, இதிலிருந்து இருக்கிற தடைகளெல்லாம் நீக்கி அல்லல் அறுத்து, என்னோட துன்பங்களை போக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே. இந்த துன்பங்களை போக்கி எனக்கு ஆனந்தம் கொடுக்கறது அந்த ஒரே நெறி என்னன்னா அந்த எல்லை மறுவா நெறி. அதாவது அந்த எல்லை மறுவா நெறின்னா அது மிக பரந்த ஒரு பாத்து இல்லை வழி. அதை எடுத்துக்கிட்டோம்னா அதில் கண்டிப்பாக போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிறது அவர் சொல்கிறது. இது அவங்க இது கேரண்டி கொடுக்குற மாதிரி, இந்த பாதையை எடுத்துக்கோங்க, எல்லை மறுவா நெறியளிக்கும். யார் கொடுக்குறான்னா வாதவூர் எம்கோன். வாதவூரில், திருவாத ஊரில் பிறந்த எமது மன்னன் வாதவூரன், அதுதான் அவரோட இயற்பெயர். மாணிக்கவாசகர் சிவபெருமான் அருளியது. வாதவூர் எம்கோன், எம் மன்னன் வாதவூர், அவர் அளித்த திருவாசகம் தான். இந்த திருவாசகம் அப்படிங்கிறத நான் பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னா, இந்த தொல்லை இரும் பிறவியிலிருந்து நான் வெளியே எனக்கு அந்த அல்லல்களையெல்லாம் அறுத்து ஆனந்தம் கொடுக்கறது இந்த ஒரு வழி மட்டும்தான் அப்படின்ட்டு கொடுக்குறாரு. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. நம்ம இப்படி ஒவ்வொரு பேராகிராஃபாக முடிச்சுட்டு போவோம். 19 பேராகிராஃப் இருக்கு இல்லையா நமக்கு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இதில் சிவபுராணத்தில் பார்த்தோம்னா 23 இடத்துல தாழ்வாழ்க, கலல் வெல்க இப்படின்னு இருக்கும், அடி வாழ்க, இப்படி 23 இடத்துல இருக்கும். இதில் என்னென்னா தாழ் வணக்கம். இப்போ பக்தி மார்க்கத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், நவவித பக்தி அப்படிம்போம். 9 வகையான பக்தி இருக்கும். அதில் மேலோட்டமாக உள்ள பக்தி என்ன அப்படின்னா, ஒரு புராண கதையை கேட்குறது. ஒரு புராண கதையை கேட்குறது அது ஒரு மேலோட்டமான முதல் லெவல் பக்தி. ரமண மகரிஷி அதில் ஆரம்பித்தவர் தான். ரமண மகரிஷிக்கு அவரோட சின்ன வயசில் 9-10 வயசு இருக்கும்போது அவருக்கு பெரிய புராணம் புக்கு கிடைக்கி. அதில் தான் அவரோட சிவபக்தியே ஆரம்பிக்குது. அதை படிச்சுட்டு நாயன்மார்கள் 63 நாயன்மார்களையும் தெரிஞ்ச உடனே அவரால் அதிலிருந்து வெளியே வரவே முடியல. அதில் என்ன அப்படின்னா புராண கதைகள், அது முதல் லெவல். இதில் 9வது லெவலில் என்ன சொல்லுதோன்னா ஆத்ம நிவேதனம் அப்படின்ட்டு. அதாவது என்ன கடவுள்கிட்ட முழுமையாக ஒப்புவிக்கிறது. கம்ப்ளீட் சரண்டர் டு லார்ட் சிவா. கம்ப்ளீட் சரண்டர்.
நான் வந்து என்னை வந்து முழுமையாக கடவுள்கிட்ட ஒப்புவிச்சுக்கிறதேன் அப்படின்ட்டு அந்த லெவலில் இருந்து தான் மாணிக்கவாசகர் இதை பாடுதார். தாள் வணக்கம் அப்படிங்கிறோம். நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. நமசிவாய நம வணக்கம், சிவ நம்ம சிவன் பரம்பொருள், ஆய அப்படின்னா சரணடைதல். நான் உன்னை வணங்கி உன்ட்ட சரணடைகிறேன்ப்பா அப்படின்ட்டு தான் ஆரம்பிக்கிறாது. நமச்சிவாய வாழ்க, நாதன், நாதன்னா என்னோட தலைவன், நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இங்கே இமைப்பொழுதும் அப்படிங்கிறது மாணிக்கவாசகர் என்ன லெவலில் இருந்து இதை பாடுதார் அப்படின்னா, நம்ம வந்து ஓம் நம சிவாய நம்ம ஒவ்வொரு செயல்லையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஓம் நம சிவாய ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்கிறோன்னே தெரியாது. நம்ம ஒவ்வொரு செயலை ஆரம்பிக்கும் போதும் சரி, முடிக்கும் போதும் சரி, இல்லை ஒரு சின்ன இடைஞ்சல் வந்தாலும் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இது பஞ்சாட்சர மந்திரம். இந்த வந்து இப்படி சாதாரணமாக சொல்லிகிட்டு இருக்கிறத வந்து ஸ்தூல ஜபம் அப்படிங்கிறாங்க. ஸ்தூல ஜபம் ஒரு லெவல். அதுக்கு அடுத்தது வந்து ஓம் நம சிவாய சொல்லும் போதெல்லாம் நான் சிவன் மட்டும்தான் என் மனசில் இருக்கிறாரு, வேறு எந்த நினைப்பும் இல்லை அப்படின்ட்டு. இதனால தான் என்ன ஓட்டங்கள் ரொம்ப முக்கியம். ஓம் நம சிவாய சொல்லும்போது சிவன் மட்டும்தான் இருக்கிறார் என் மனசில், நான் வேறு எதையோ நினச்சிக்கிட்டுலாம் சொல்லலை. அந்த நேரத்தில் என்னோட எண்ணமும் சொல்லும் ஒருங்கிணைந்து இருக்குது. எண்ணம் சொல் வந்து ஒருங்கிணைந்து இருக்குது. அதை வந்து சூக்ஷ்ம ஜபம் அப்படிங்கிறோம். இது அடுத்த லெவலு. இதுக்கும் மேலே போனோம்னா நமக்கு வந்து ஜப சித்தி. அந்த ஜப சித்தி வந்து இது படிப்படியாக நடக்கக்கூடியது தான். ஸ்தூல ஜபம், சூக்ஷ்ம ஜபம், ஜப சித்தி. ஜப சித்தியில் நமசிவாய எனக்கு உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், சிவன் நினப்பாவே இருப்பேன். அதை வந்து ஜப சித்தி அப்படிங்கிறாங்க. இந்த ஜப சித்தி வந்து மகான்கள் அடைந்த நிலை. இப்போ இவர் மாணிக்கவாசக பெருமான் வந்து இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, அவர் நீ நீங்காமல் இருக்கணும்னே கேட்கல. மாணிக்கவாசக பெருமான் சிவன்கிட்ட இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இருக்கணும்னு கேட்கல, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்போ எந்த நேரமும் சிவபெருமான் மாணிக்கவாசக பெருமான் மனசுலேயே இருக்கிறாரு. அவர் ஜப சித்தி அடைஞ்சவர். இப்போ ரமண மகரிஷியை நிறைய நம்ம வீடியோவிலெல்லாம் பார்த்துருப்போம். வீடியோவில் சின்ன சின்ன வீடியோஸ் அவைலபிள். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரமண மகரிஷியை பார்த்தோம்னா அப்படியே அவர் பெருமான் வந்து ஏதோ ஒரு ஆங்கிளில் இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பார், ஏதோ ஒரு இடத்த அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சிரிக்கிறதோ அதோ இருக்காது. அவர் ஏதோ ஒரு இடத்த அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவர் ஜப சித்தியில் இருக்கிறார். ஏன் அப்படி ஒரே இடத்த பார்த்துட்ருக்கிறாருன்னு நினைப்போம். அவருக்குள்ள சிவபெருமான் நினைப்பாவே இருக்குது. சிவபெருமான் எண்ணம் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. சிவனையே நினச்சிட்டு இருக்கிறாரு. ஜப சித்தி அடைஞ்சவங்க எந்த நேரமும் அவங்க பிரார்த்தனையிலேயே தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிங்கிறதுக்கு ஜபசித்தி அடைஞ்ச நிலையிலிருந்து தான் மாணிக்கவாசகர் இந்த பாட்டையே பாடுதார். கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. இப்போ நம்ம சிவபுராணம் சிந்திக்கும் போது மாணிக்கவாசகர் பெருமானை பற்றி இதில் பேசணும். ஏன்னா அவர் எழுதுனது அவரோட அனுபவம். அவர் எழுதுனது வந்து அவரோட அனுபவம். மாணிக்கவாசக பெருமான் திருவாதூரில் பிறந்தார். நாளைக்கு காலையில் திருவாதூர் தான் போகிறேன். மதுரை பக்கத்தில் திருவாதூரில் பிறந்தார். அவரோட பெற்றோர்கள் வந்து சம்புபாத சரிதர், சிவஞானவதி அம்மையார், ரெண்டு பேரும் பெரிய சிவபக்தர்கள். அங்கே உள்ள சிவன் கோயில், திருவாதூர் சிவன் கோயிலில் தொண்டு செய்கிறாங்க. இவரையும் ஒரு பக்தி நிறைந்த குழந்தையாக வளர்க்குறாங்க. அவரோட 16 வயசு வரும்போது அவருக்கு வந்து ஒரு சிறந்த ஞானம் இருக்குது. கல்வி கேள்விகளில் சிறந்தவர். மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நன்மதிப்பு இருக்குது அந்த ஊரில். இது எப்படியோ மன்னனும் கேள்விப்படுறாரு. அரிமர்த்த பாண்டியன் அவர் தான் ஆட்சி செய்கிறார். அரிமர்த்த பாண்டியனுக்கும் அவரும் இதை கேள்விப்படுறார். கேள்விப்பட்டு நான் மாணிக்கவாசகரை சந்திக்கணும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அரசனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படி மகானை பார்க்கும்போது மகானை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு உண்டாகும் இல்லையா, அந்த மாதிரி மன்னனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. நான் வந்து உங்களை தென்னவன் பிரம்மராயன்னு ஒரு பட்டம் கொடுத்து அவரை முதலமைச்சராக அவரை
அவரை நியமிக்கிறாரு. நமக்கு 2 முதலமைச்சர்கள் சைவ சமயத்தில், ஒருத்தர் சேக்கிலார் பெருமான், இன்னொருத்தர் மாணிக்கவாசக பெருமான், 2 பேரும் முதலமைச்சர்கள். இவர் முதலமைச்சராக நியமிச்சிருந்தார். இது கிட்டத்தட்ட ஒரு 21 வயசு, அனுமானத்தில் 21 வயசு இருக்கும். அப்படியே முதலமைச்சராக அவரோட பணியை செவ்வனே செஞ்சிட்ருக்கிறாரு. மன்னனும் மிக்க மகிழ்ச்சி. ஒரு 25 வயசு ஆகும்போது இவருக்கு ஒரு அப்படியே படிப்படியாக சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருது. நம்ம வந்த வேலை இது இல்லை போல இருக்க அப்படின்ட்டு. சாதாரண மனுஷனுக்கு முதலமைச்சராக ஆக்கி வச்சிட்டோம்னா என்ன, எனக்கு சாமி கும்பிட கூட நேரம் இல்லைப்பா அப்படிம்பா. சாதாரண மனுஷனை முதலமைச்சர் ஆக்கிட்டோம்னா, இவருக்கு எந்த வகையிலையும் ஐஸ்வர்யத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ ஞானத்துக்கோ எதுலேயும் பஞ்சமே இல்லை. அவருக்கு 25 வயது நிரம்பின உடனே அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பித்து, எனக்கு குரு ஒருத்தர் வேணும், எனக்கு வழிகாட்டுறதுக்கு குரு ஒருத்தர் வேணும்னு தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அதுக்கான வேலையெல்லாம் சைடில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் மன்னன் 12,000 பொற்காசுகளை கொடுத்து, நம்ம குதிரைப்படை கொஞ்சம் வீக்காக இருக்குது, நலிவடைந்து இருக்குது, நீங்கள் போய் அரேபிய குதிரைகள் அறந்தாங்கியில் வந்திருக்கு, போய் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அப்போ போன இடத்துல திருப்பெருந்துறை, அவர் ஒரு படைபலத்தோடு போயிட்டுருக்கிறாரு. அங்கே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த குரல் அவரை ஈர்க்கவும் செய்யுது. ஒன்று பஞ்சாட்சர மந்திரம் சோலைக்குள்ளே இருந்து வருது. அப்போ காடு மாரி இருந்திருக்கும். அப்போ அவருக்கு வந்த உடனே அவர் எங்கே இருந்து இந்த சத்தம் வருது அப்படின்ட்டு அந்த சத்தம் பார்க்க போனால், குருந்த மரத்தடியில் ஒரு வேதியர் தன்னோட மாணாக்கர்களோடு உட்காந்துருக்காரு. அவரை பார்த்த உடனே, அந்த வேதியரை பார்த்த உடனே இவருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பில் என்னையும் சேர்த்துக்கிடுதீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவர் வேதியர் சேர்ந்துக்கோங்கன்ட்டு ஞானோபதேசம் பண்ணி, அப்போ அவர் முன்னாடி சிவபுராணத்தை பாடுறாரு. சிவபுராணத்தோட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது சிவபெருமானை முன்னாடி வச்சுட்டு பாடுறாரு. சிவபெருமான் முன்னாடி உட்காந்துருக்கிறாரு, அவர் முன்னாடி மாணிக்கவாசகர் நின்று பாடிக்கிட்டு இருக்கிறாரு. எப்பேற்பட்ட பதிகம் என்ன, சிவபெருமான் முன்னாடி நின்று பாடிட்டு இருக்கிறாரு. அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த பாட்டை மனமுருகி மாணிக்கவாசகர் பாடியிருக்கும்போது சிவபெருமான் இருந்தார். அதே மாதிரி நம்ம மனமுருகி பாடினோம்னா சிவபெருமான் முன்னாடி வருவார். இது அப்படிப்பட்ட ஒரு பதிகம். அதனால் இந்த பதிகத்தை பொருள் உணர்ந்து படிக்கணும் அப்படின்றது தான் இந்த நம்மளோட சந்திப்புக்கான நோக்கமே. கோகலி ஆண்ட குறுமனிதன் தாழ்வாழ்க. இங்கே கோகலிங்கிறது திருவாவடுதுறையை அருள் புரியும் எம்பெருமான். அவர் குரு மனிதன் அப்படிங்கிறாரு. குருவுக்கெல்லாம் குரு. ஏன்னா மாணிக்கவாசகர் ஒரு சாதாரண குருவை தான் தேடிட்டு இருந்தார். ஆனால் சிவபெருமானே குருவாக அந்த வேதியர் வேற யாரும் இல்லை, சிவபெருமான் தான். அவர் குருவாகவே சிவபெருமான் குருவாகவே இந்த பூமியில் எழுந்தருளி மாணிக்கவாசகரை ஆட்கொண்டார். திருப்பெருந்துறையில் அந்த குருந்த மரத்து அடியில். கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, அவரோட பாத கமலங்கள் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. சைவ சமயத்தில் 28 ஆகமங்கள் சொல்லுவோம். காமிகம் ஆகமம், யோகஜம் ஆகமம். காமிகம் ஆகமம்னா சிவன் கோயிலை எப்படி கட்டி நிர்வகிப்பது, இந்த பூஜை முறைகள்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த ஆகமமே யாருன்னா சிவபெருமான் தான். அதுக்கு ஆசிரியர் கிடையாது. ஆகமத்தை எழுதியவர் இவர் அப்படின்ட்டு கிடையாது. இப்போ புத்தகம் போட்டிருக்கவங்க பேரை எழுதியிருக்கலாம். ஆனால் அதை முதல் முறையாக கொடுத்தது யார் அப்படின்னா சிவபெருமான் தான். ஆகமமே அவர் தான். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான்னா, எனக்கு அருகில் இருந்து தித்திப்பவன், என்னோட இதயத்தில் எப்போவுமே தித்திக்கிறவர், என் அருகில் இருந்து தித்திப்பவர். அங்கே சீட் இருக்கம்மா? இருக்கும், உட்காருங்கம்மா. சரி சரி. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. என் அருகில் இருந்து தித்திப்பவரோட தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இங்கே ஏகன் கடவுள் ஒருத்தராக இருக்கார், சிவபெருமான் ஒருத்தர் தான். ஆனால் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கும்போது அவர் அநேகனாக இருக்கார். அநேகன்னா பலவாக இருக்கிறது. எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு. ஏகன்னா ஒருத்தர், அநேகன்
ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அடுத்த பாடலுக்கு போவோம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்யோந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிலும் கோண்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. இப்போ பார்த்தோம்னா இந்த வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, நம்ம ஏன் எதற்கு எப்படின்னு சொன்னோம் இல்லையா? சிவபுராணத்தை ஏன் படிக்கணும், எதற்கு படிக்கணும், எப்படி படிக்கணும், ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது சிவபெருமான இந்த அடையிறதுக்கான முதல் படியே என்ன அப்படின்னா மன ஓட்டத்தை குறைக்கணுமா. இப்போ மாணிக்கவாசகர் அதை அடைஞ்சிட்டாரு. வேகம் கெடுத்து ஆண்ட, என்னோட வேகத்தை குறைச்சிட்டப்பான்னு சொல்லுதாரு. அது மூலமாக நமக்கு என்ன சொல்கிறதுனா நம்ம மன ஓட்டத்தை குறைக்கணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி இருக்கிற அறிவியல் என்ன சொல்லுதுன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு மனுஷனுக்கு 72,000 எண்ணங்கள் வருதான். 72,000 எண்ணங்கள்னால் கடல் மாரியில் இருக்குது. அப்படி சுனாமி மாரி அடிச்சுட்டு போகுது டெய்லி. 72,000 எண்ணங்கள். இந்த 72,000 எண்ணத்தில் 1% கூட உருப்படியான எண்ணங்கள் கிடையாதான். ஒன்று பழசை நினைக்கிறோம், கடந்த காலம் இல்லை எதிர்காலம், நிகழ்காலத்தில் இருக்கிறதே ரொம்ப கம்மியான நேரம்தான். அதுலேயும் உருப்படியான திங்கிங் பார்த்தோம்னா 1% கூட கிடையாது. அதாவது 720 கூட கிடையாது. 72,000 720 கூட உருப்படியான எண்ணங்கள் இல்லை. அவர் உருப்படியான எண்ணங்கள்னு என்ன சொல்கிறதுனா கடவுளை நினைக்கிறது, அதுக்கப்புறம் நம்மளோட வேலைகளில் ஒரு கவனம் செலுத்துவோம் இல்லையா? ஒரு வேலை செய்கிறோம்னா அந்த வேலையில் கவனம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான கவனம் 720 கூட ஒரு நாளைக்கு கிடையாது அப்படிங்கிறாரு. மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்கிறாரு? வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. நம்ம சித்தர்கள்லாம் ஒரு முறை சொல்லியிருப்பாங்க, மனம் அளிக்கும் கலை அப்படின்ட்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மனம் அளிக்கும் கலை. இந்த எண்ண ஓட்டத்தை குறைக்கணுமா? இந்த எண்ண ஓட்டத்தை குறைக்கிறதுக்கான முதல் உத்தியே ஓம் நம சிவாய. அதில் ஸ்தூல ஜபத்திலிருந்து சூக்ஷ்ம ஜபத்துக்கு நம்ம போகணும். அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு போயிடுவார். ஸ்தூல ஜபத்திலிருந்து ஸ்தூல ஜபத்தில் ஆரம்பிக்கணும், சூக்ஷ்ம ஜபத்துக்கு போகணும். ஓம் நம சிவாய சொல்லும்போது சிவன் மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கணும். அவரை நினச்சிக்கிட்டே தான் சொல்லணும். ஓம் நம சிவாய சிவனை நினச்சிக்கிட்டே நம்ம மனசில் நம்ம சொல்கிறது. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, என்னோட வேகத்தை குறைச்சிட்டப்பா அப்படிங்கிறாரு. அப்போ வேகம் குறைக்கிறதுக்கு ஓம் நம சிவாயன்ற பஞ்சாட்சர மந்திரம், சிவபுராணத்தை தொடர்ந்து படிக்கிறோம்னா இந்த என்ன ஓட்டங்கள் குறையும். அதுதான் முதல் படியே. ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பறுக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க. பிறப்பு அறுக்கும், பிறவிய அறுப்பார், அந்த சங்கிலியை அறுப்பார். பிறப்பு அறுக்கும், அது நமக்கு தெரியும். பிறப்பறுக்கும் பிஞ்சகன், பிஞ்சகன்னா இங்கே சடைமுடி உடைய சிவபெருமான். அவருக்கு நெற்றிக்கண் இருக்கு, விபூதி பூசியிருக்காரு, நெத்தி நிறைய விபூதி பூசியிருக்கிறாரு, திருநீர் அணிந்திருக்கிறார், உத்திராட்சம் போட்டிருக்கிறாரு. சடை இருக்குது, சடையில் கங்கை இருக்குது. கங்கை அங்கே அவரோட சடையை சுற்றி கொன்றை மலர்கள், பிறை சந்திரன். அவர் பிஞ்சகனுங்கிறோம். பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க, அவர்களுடைய வீர கழல்கள் வெல்க. புறத்தார்க்கு செய்யோன் தன் பூங்கழல்கள் வெல்க. அதாவது சிவபெருமானை விட்டு ஒதுங்கி இருக்கிறவங்க, புறத்தார்க்கு செய்யோன், அப்படி ஒதுங்கி இருக்கிறவங்களுக்கு அவரும் தூரத்தில் இருப்பாராம். செய்யோன்னா தூரத்தில் நிற்கிறவர். புறத்தாருக்கு அவரை நினைக்காதவங்களுக்கு அவரும் தூரத்தில் இருப்பார். அப்படிப்பட்டவரோட பூங்கழல்கள் வெல்க, மலர் போன்ற பாதங்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிலும் கோண்கழல்கள் வெல்க. கையெடுத்து கும்பிடுதார் சிவபெருமான. ஒருத்தர் கையெடுத்து கும்பிடும்போது அந்த கும்பிடுறவருக்கு உள்ளம் மகிழும், அந்த உள்ளம் மகிழும். கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கழல்கள் வெல்க. மன்னன், அந்த மன்னனுடைய கழல்கள் வெல்க. சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. சிரம் குவிவார்னா கையை தலைக்கு மேலே வச்சுட்டு கும்பிடுதோம் இல்லையா? சிரம் குவிவார், சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கள். ஓங்குவிக்கும்னா அவரை மேன்மைப்படுத்தும். சிவபெருமான் நம்ம உள்ள இருந்து நம்மளை மேன்மைப்படுத்துறாரு. சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. சீரோன்னா மிக பெரியவர்,
ஒப்பு இல்லாதவர், சீரோன் கழல் வெல்க. அடுத்த பாடலுக்கு போவோம். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. ஈசனடி போற்றி, உலகத்தை ஆள்பவர், செல்வங்கள் அருளுபவர் ஈசன். ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி. எந்தைனா தந்தை, என் தந்தை உரிமையோடு சொல்றது. ஈசன் அடி போற்றி, என் தந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, ஒளி பொருந்தியவர். அதாவது கதிரவனெல்லாம் சூரியனை ஓமையாக கூட சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒளி பொருந்தியவர். தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நேயம்னா பாசம், நேசம், பாசம். நேயத்தே நின்ற நிமலன், நம்ம மலம்னா மும்மலங்களை சொல்லுவோம். ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்றும் மும்மலங்கள். ஆணவம், கண்மம், மாயை, இதை மும்மலங்கள் அப்படிங்கிறோம். நிமலன் அப்படின்னா மலங்கள் அற்றவர், அவருக்கு ஒன்றுமே கிடையாது, அவர் மாசற்ற ஜோதி. நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. இந்த பிறவிய ஒரு மாயமான பிறவி, மாயைக்குள்ளே தான் நம்ம அகப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. சிறப்பு மிக்க திருப்பெருந்துறையில் அருளியுள்ள என்னுடைய தேவன் இறைவன், அவரோட அடி போற்றி. அடுத்த பாடலுக்கு போவோம். ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால், அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆராதன்னா வற்றாத, தெவிட்டாத சொல்லலாம். ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவபெருமான்கிட்ட அருள் எப்படி குமிஞ்சிருக்கான்னா மலை மாரி குமிஞ்சிருக்கான். அதாவது வந்து வாங்கிக்கோங்கன்றாரு. அருள் நிறைய இருக்கு, வந்து வாங்கிக்கோங்க. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றின்னா மலை மாரி குமிஞ்சிருக்கு. நீங்கள் கைலாய மலையோ திருவண்ணாமலையோ நினச்சிக்கோங்க, அவ்வளவு அருள் குமிஞ்சிருக்கான், அளவே கிடையாது அதுக்கு. அதாவது ஒரு தீபத்திலேருந்து இன்னொரு விளக்கை ஏற்றுறோன்னா அந்த தீபத்துக்கு ஒளி குறைஞ்சிடாது இல்லையா? அந்த மாதிரி இவர் எவ்வளோ அருளை கொடுத்தாலும் அருள் குறையாமையே இருக்கும். ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. அவ்வளோ அருள் இருக்குது, ஆராத இன்பம். உனக்கு இவ்வளோதான்ப்பா. அந்த நம்ம பிரசாதம் கொடுக்கும்போது சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தருக்கு இவ்வளோதான்ப்பா, எல்லாத்துக்கும் வரணும் இல்லை, அந்த பிரச்சனை அங்கே கிடையாது. அவர் ஒருத்தருக்கு நிறைய அருளை கொடுத்தாலும் இன்னொருத்தருக்கு தீர்ந்து போச்சுன்னு சொல்ல போகிறதில்ல. யார் யாரெல்லாம் அவரை வணங்குறாங்களோ, யார் யாரெல்லாம் மனம் உவந்து மனசில் அவரை வச்சு வணங்குறாங்களோ அவங்களுக்கு அருளுக்கு பஞ்சமே இல்லை. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. சிவபெருமான் என் உள்ளத்தில் இருக்கிறாரு. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால்னா, இங்கே நின்ற அப்படின்னா டெம்பரவரி கிடையாது, பர்மனண்ட். அந்த நின்றன்ற வார்த்தைக்கு நிலையானது அப்படின்றது. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவர் எப்பவுமே இருக்கிறாரு, அங்கே குடிகொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறாரு. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே. அது அவர் அருள் புரிஞ்சால் மட்டும்தான் முடியும். நம்ம எல்லாருமே சொல்லுவோமே, சிவன் கோயிலுக்கு வரணும், சிவனை கும்பிடணும், திருவாசகம் முற்றுவதெல்லாம் நீங்கள் பண்ணுதீங்க. இது எல்லாத்துக்குமே அவனோட அருள் வேணும். அவரோட அருள் இல்லாமல் அவர் பக்கம் போக முடியாது. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. இந்த 2 வரி ரொம்ப முக்கியமானது. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. சிவபுராணத்தை எப்படி படிக்கணுமான்னா, சிந்தை மகிழ சந்தோஷமாக படிக்கணும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. இப்போ நான் ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி வர அந்த டயத்தில் சிவபுராணம் படிக்கும்போது அதான் மிகுந்த வேகம். காலையில் குளிச்சுட்டு வரோம், விளக்கு ஏற்றிட்டு படிக்கிறோம் அப்படின்னா மடமடன்னு படிக்கிறது. அதான் நான் சொல்லுவேன். இப்போ அதை நினச்சி பார்க்கும்போது சிவபெருமானே பக்கத்தில் உட்காந்து சரி இவன் என்ன சொல்லுதான் கேட்போன்னு பார்த்தா அவருக்கே புரியாது போல இருக்குது.
அந்த ஒரு வேகம் என்ன, மடமடன்ட்டு அதான் ஒரு கடமையாக பண்ணுறது. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை அப்படி படிக்கலைன்னா அப்போ மன்னிக்கணும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை இதை யார் சொல்கிறா? வேற யாருமே சொல்லலை, மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறாரு. சிவபுராணத்தை அப்ரூவ் பண்ணது யாரு? சிவபெருமான். சிவபெருமான் முன்னாடி மாணிக்க வாசகர் பெருமான் பாடுதாரு, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை அப்படிங்கிறாரு. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. மனசு சந்தோஷமாக படிக்கணுமா? அதை எப்போ படிக்கணும்? அதனால தான் அதை எப்போ படிக்கணுன்ற அடுத்த கேள்வி வருது. எப்படி படிக்கணும், எப்படி சிவபுராணத்தை படிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த பதிலை சொல்லலாம். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை எப்படி படிக்கணும், எப்போ படிக்கணும்? நம்ம மன ஓட்டம், என்ன ஓட்டம் குறைவாக இருக்கும்போது. அதனால தான் இந்த 4 to 6 பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப உசிதமானது. நம்ம எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு, ஒரு குளிச்சு ரெடி ஆகிட்டு 5:30க்கு விளக்கை ஏற்றி, அந்த குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன் 5, அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு படிக்கிறவங்களும் உண்டு. 5:30க்காவது நம்ம சாமி முன்னாடி உட்காந்து, நான் முன்னாடி ஒரு 2-3 நிமிஷத்தில் படிப்பேன். இப்போ எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. ஏன்னா அந்த பொருளை நினச்சிக்கிட்டே நம்ம படிக்கணும் கடைசி வரை. நடுவில் எண்ணங்கள் வெளியே போகும் வரும், அது படிப்படியாக குறைஞ்சிரும். சிந்தை மகிழ சந்தோஷமாக படிக்கணும், அவரை நினச்சி உருகிக்கிட்டு, அவர் நினப்பு மட்டும்தான் இருக்கணும் அதை படிக்கும்போது. அதுதான் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. ஏன்னா இந்த வரி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மாணிக்க வாசக பெருமானே இதை எப்படி படிக்கணும்பான்னு சொல்லிட்டாரு. இது சிவபுராணத்துக்கு மட்டும் கிடையாது, திருவாசகம் முழுக்க 51 பதிகம் அச்சோப்பதிகம் வர நமக்கு இதே ரூலு தான். ஏன்னா இதை பாட்டாக கொடுத்துட்டாரு. என்ன அப்படின்னா, கடைசியை நம்ம தேவாரத்துலலாம் நிறைய பாட்டில் பார்ப்பீங்க, திருநீற்று பதிகம்லாம் பார்த்தோம்னா கடைசி பாட்டில் அதோட பலன் இருக்கும், நோய் உங்களை அண்டாது அப்படின்ட்டு. அது தனித்தனி பாடல்கள் அந்த பாடல் சொல்லியிருந்தோம். இதில் மாணிக்கவாசக பெருமாள் என்ன சொல்லிட்டாரு, பதிகத்திலேயே அதோட பலனை சொல்லிட்டாரு. அப்படின்னா இதை கரெக்டாக படிச்சுடுவாங்க அப்படின்ட்டு கடைசி பதிகத்தில் சொல்லி, ஏன்னா இது 51 பதிகம் இல்லை, பெருசு இல்லை, அதனால் பதிகம். அதனால் நான் என்ன நினைப்பேன்னா, பொதுவாக சிவபுராணம் பதிகம் தான், மாணிக்கவாசக பெருமானே பதிகமாக தான் அருளினார் அப்படின்ட்டு. இது என்ன அப்படின்னா, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். நான் எதுக்காக படிக்கணும், அது எப்படி படிக்கணும், சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னைங்கிறது எப்படி படிக்கணும், எதுக்காக படிக்கணும் அப்படின்னா, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். முந்தை வினை, நமக்கு வினை அப்படின்னா நமக்கு 2 வினை உண்டு, நல்வினை தீவினை, புண்ணியம் பாவம். நல்வினை தீவினை 2 இருக்கு. இந்த 2 வினையும் 3 தொகுப்பாக இருக்கான். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா, இந்த 3 பகுதியாக இருக்குது. இந்த சஞ்சித கர்மாங்கிறது, நான் மடிப்பாக்கத்தில் இருக்கேன், மடிப்பாக்கத்துக்கு வெளியே 2 பெரிய டேங்க் இருக்குது, வாட்டர் டேங்க்கு. ரெண்டுத்துலேயும் வெங்கடேஷன் பேர் எழுதியிருக்கு. ஒரு இதில் என்னோடய பாவமெல்லாம் இருக்குது, அது சின்ன டேங்க்கு தான். இன்னொரு பெரிய டேங்க் இருக்குது, இல்லை மாற்றி சொல்லுதேன், புண்ணியம் சின்ன டேங்க்கு, பாவம் பெரிய டேங்க்கு. என்ன, இந்த 2 டேங்க் இருக்குது, ஆனால் பெரிய பெரிய டேங்க்கு தான். இது என்னோட பாவம் புண்ணியத்தை மொத்தமாக ஸ்டோர் பண்ணி இருக்குது, எல்லா பிறவிக்கும் சேர்த்து. எத்தனையோ பிறவி, ஆயிரக்கணக்கான பிறவியை தாண்டி வந்திருக்கோம், அத்தனை பிறவிக்குள்ளே தான் அங்கே இருக்குது. அப்போ சிவபெருமான் அடுத்த பிறவிக்கு ரெடியாகும்போது பாவத்திலிருந்து கொஞ்சத்தையும் புண்ணியத்திலிருந்து கொஞ்சத்தையும் எடுத்து ஒரு பேக்கேஜ் போட்டு, நீ இந்த பிறவியில் இதை அனுபவிச்சுட்டு வா அப்படிங்கிறாரு. அதான் பிராரப்த கர்மா. அந்த பிறவியில் நம்ம கழிக்கணும்னு கொண்டு வந்த பாவம் புண்ணியம், இது பிராரப்த கர்மா. ஆனால் வந்த இடத்துல நான் சும்மா இருக்காமல் இன்னும் கொஞ்சம் பாவத்தை பண்ணுதேன், அது நேராக அந்த டேங்க்லேயே போய் விழுந்துடும் அடுத்ததுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கு. அதனால தான் மாணிக்கவாசக பெருமான் இதை வினை பிறவிங்கிறாரு. என்ன அப்படின்னா, பிறவின்னு இருக்கிறனால, வினை இருந்ததுனால பிறவி உண்டு. நல்வினை தீவினை 2த்தையும் கழிக்கணும். நமக்கு நிறைய பேர்கிட்ட ஒரு புரிதல் உண்டு, எப்படின்னா இந்த பாவத்தை புண்ணியத்தை வச்சு கழிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஒரு சைடு பாவத்தை பண்ணிவிட்டு இன்னொரு சைடு நான் புண்ணியம் பண்ணிவிட்டு அது கழிஞ்சிரும் அப்படின்ட்டு.
அப்படி கிடையாது. இது வந்து நம்ம அந்த பூலோக பேலன்ஸ் ஷீட் உண்டு இல்லையா, நம்ம கணித இந்த அக்கௌண்ட்ஸ் இது பண்ணவங்க பார்த்துருப்பீங்க. பேலன்ஸ் ஷீட்டு ஒரு சைடு அசட்டு லைபிலிட்டி, இந்த அசட்டை வச்சு லைபிலிட்டியை கழிச்சிடலாம், அதாவது புண்ணியத்தை வச்சு பாவத்தை கழிக்கிற மாதிரி. இது வந்து பூலோக கணக்கு. மேலோக கணக்கு அப்படி இல்லை. புண்ணியத்தையும் நான் தான் அனுபவிச்சாகணும், பாவத்தையும் நான் தான் அனுபவிச்சாகணும். அந்த பாவத்தை நிறைய புண்ணியம் பண்ணி பாவத்தை கழிக்கவே முடியாது. அந்த நிறைய புண்ணியம் பண்ணதுக்காக எனக்கு அடுத்த பிறவியில் நல்ல நிலையில் இருக்கும், ஆனால் அந்த பாவமும் அதுக்கான இது சேர்ந்து வரும். அதனால தான் பெரிய மகான்கள் வந்து இப்போ மாணிக்கவாசக பெருமான் எடுத்திங்கன்னா அவர் ஏகப்பட்ட புண்ணியம் கொஞ்சோண்டு இருந்திருக்கு. அதுக்கு தான் அந்த மன்னன் வந்து அரிமர்த்தன பாண்டியன் அவரை கொஞ்சம் சோதனை பண்ணுவார். அது கொஞ்சோண்டு பாவம்தான், அதை மட்டும் கழிச்சிட்டாரு. 32 வயசில் அவர் இறைவனோட ஐக்கியமாயிட்டார், ஒளியாக ஐக்கியமாயிட்டார். இப்போ இதில் வந்து இந்த நம்ம முந்தை வினை முழுதும் கொண்டு இந்த வரி முக்கியமானது. முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். இப்போ நான் இந்த பிறவியில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற துன்பங்கள் இல்லை, எனக்கு மொத்தமாக சேர்ந்திருக்கிற துன்பங்கள், இது எல்லாத்துக்கும் ஒரே வழி என்ன அப்படின்னா, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். சிவபுராணத்தை நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா, அதாவது அந்த வினை கழிகிற வரை நான் படிப்பேன் அப்படின்றாரு. முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், கழிகிற வரை. முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அப்போ முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்னா என்னோட சஞ்சித கர்மாவும் காலியாயிரும். இப்போ இந்த பிராரப்த கர்மாவை எடுத்துகிட்டு வந்தேன், அதையும் கழிச்சிருவேன். ஆனால் இந்த நிலையில் அடைஞ்சவங்க திரும்ப பாவம் பண்ண மாட்டாங்கல்ல, அந்த நிலையை அடைஞ்சவங்க திரும்ப பாவம் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னா, சிவபுராணத்தை படிக்கிறதுனால ஒரு மறைப்பொருள் இங்கே என்ன அப்படின்னா, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். மறைப்பொருள் என்ன? சிவபுராணத்தை நான் தொடர்ந்து மனமுருக படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த பிறவிலும் எனக்கு துன்பம் கிடையாது, ரிட்டர்ன் டிக்கெட்டும் கிடையாது. வினைப்பிறவி சாராமே, திரும்ப நம்ம பிறக்க மாட்டோம் என்ன, அதுதான் ரிட்டர்ன் டிக்கெட் அப்படிங்கிற. நமக்கு வந்து இந்த பிறவியை சுமூகமாக வண்ணமயமாக முடிச்சிருவோம், இந்த பிறவியில் எந்த குறையும் இல்லாமல் முடிச்சிருவோம், எந்த பாதகமும் வராமல் சிவபெருமான் பார்த்துப்பார். அடுத்த அப்பில் பிறவியும் கிடையாது, ஏன்னா பிறவினாலே பிரச்சனை தான். இப்போ முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான்னா அந்த வினைகளை எல்லாத்தையும் கழிச்சிருவேன். இது ரொம்ப முக்கியமான வரி. அடுத்த பாட்டு, கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின்பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் அப்படிங்கிறாரு. கண்ணுதலான், நெற்றிக்கண் உடையவரே. நுதலான்னா நுதல்னா நெற்றி, நெற்றிக்கண் உடையவரே, உங்களோட கருணையை கண்காட்ட வந்தெய்தி. வந்து எய்தினா பூமிக்கு எனக்காக வந்தீங்க. கண்ணுதலான் தன் கருணை, அவரோட கருணையை கண் காட்ட வந்து எய்தி, எனக்கு காட்டதுக்காக என்னை ஆட்கொள்வதற்காக வந்து எய்தின்னா என்னை ஆட்கொள்வதற்காக இங்கே பூமிக்கு வந்தீங்க. எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி. எண்ணுதற்கு எட்டான்னா எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவர். சிவபெருமான மனசுலேயே நம்ம அவரை உருவகப்படுத்த முடியாது. அவரோட சிறப்புகள் என்ன, அதை நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம், அதுக்கு மேலே நமக்கே தெரியாது. எண்ணுதற்கு எட்டா, அவருக்கும் நமக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி, உன்னுடைய அழகிய திருவடிகளை நினைந்து, இறைஞ்சினா வணங்கி நினைந்து, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய். விண் முழுசும் நீதான்ப்பா இருக்க, இந்த பூலோகம் முழுசும் நீ தான் இருக்கிற, அதையும் தாண்டி நீ தான் இருக்க. மிக்காய்னா இன்னும் பெருசாக வேற எங்கெங்கெல்லாம் உண்டோ பிரபஞ்சம், எல்லா இடத்துலையும் நீ தான் பார்க்க. விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் ஜோதியாய் இருக்க. எண்ணிறந்து எல்லை இல்லாதானே நின்பெருஞ்சீர். எண் இறந்துன்னா எண் இறந்துன்னே படிக்கலாம். அதாவது அவருக்கு முன்னாடி நம்பர் முடிஞ்சு போச்சான், நம்பருக்கு முடிவு கிடையாதுன்னு நம்ம படிப்போம். ஆனால் மாணிக்கவாசகர் அப்போ என்ன எழுதுறாரு, எண் இறந்துன்னா என்ன இறந்து போச்சு. இப்போ சிவபெருமானுக்கு அவருக்கு வயசுக்கு நம்ம ஏதாவது நம்பர் கொடுக்க முடியுமா? இல்லை அவரோட அருளுக்கு நம்பர் கொடுக்க முடியுமா? இல்லை எத்தனை பேருக்கு இதுவரை அருள் புரிந்தார்னு நம்பர் கொடுக்க முடியுமா? ஒன்றுமே சொல்ல முடியாது. எண் இறந்து,
எண்ணிக்கையே கிடையாது. அதுக்கு எண் இறந்து எல்லை இல்லாதானே, அவருக்கு எல்லையே கிடையாது. எல்லை இல்லாதானே நின் பெருஞ்சீர், உன்னோட புகழை நினைக்கும் போது பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறின். இப்படிப்பட்ட ஒன்றை இவ்வளவு வினை வச்சிட்டு இருக்கிறேன்னா எப்படி புகழ்றது? அதுக்கு எனக்கு வார்த்தையே வரல. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு பெரிய மனுஷனை பார்க்கும்போது உங்களை புகழ்றதுக்கு எனக்கு வார்த்தையே வரல அப்படிமோ. இவர் கடவுளை பார்த்து சொல்லுதாரு, பொல்லா வினையேன், அவ்வளவு வினைகளை நான் தேக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். பொல்லா வினையேன், மாணிக்கவாசகரே சொல்லுதாரு பொல்லா வினையன்ட்டு. பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். அடுத்த பாடல் போவோம், அடுத்த பக்கம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். இப்போ நம்ம இந்த அறிவியலில் டார்வின் தியரின்னு படிப்போம். அதாவது பரிணாம வளர்ச்சி, மனுஷன் இப்படிலாம் தோன்றி இன்றைக்கி மனுஷன் லெவலுக்கு இப்படி வந்திருக்கோம் அப்படின்ட்டு. கடந்த 10,000 வருஷமாக தான் மனுஷன் அந்த சிவிலைஸ்டு லைஃப், அதாவது ஒரு கலாச்சாரத்தோடு வாழ்ந்துட்டுருக்கிறதுனா 10,000 வருஷம்தான். ஏன்னா இந்த விவசாயம் கண்டுபிடிச்ச நாள்லேருந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் மனுஷன் விவசாயத்தை ஆரம்பித்து ஒரு இடத்துல இருந்து அன்னையிலேருந்து தான் மனுஷனோட வளர்ச்சி இதாக இருக்குது அப்படின்ட்டு படிப்போம். அது கூட டார்வின் தியரி அப்படின்னு படிப்போம். இப்போ இந்த டார்வின் தியரி பரிணாம வளர்ச்சி. இங்கே மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறது ஆன்ம பரிணாம வளர்ச்சி. ஆன்மா எப்படிலாம் சுற்றி வந்திருக்கு அப்படின்ட்டு. லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது, இன்னும் எவ்வளோ உயிரினங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. கடலுக்குள்ளே பூமியில் இருக்கிறத கூட ஓரளவுக்கு சொல்லலாம். நம்ம இப்போ கூட படிப்போம், அமேசான் காட்டில் இப்படி ஒரு புதிய விலங்கை கண்டுபிடிச்சாங்க அப்படிம்பாங்க, ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சோம், ஒரு தவளையை கண்டுபிடிச்சோம் அப்படிம்பாங்க. கடலில் இப்படி ஒரு மீனை கண்டுபிடிச்சோன்ட்டு ஒவ்வொரு வாரமும் வரும் ஒரு புது கண்டுபிடிப்பு, ஒரு புது உயிரினத்தையே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால் நமக்கே தெரியாது இன்னும் எவ்வளோ இருக்குன்ட்டு. பூமியில் தான் இருக்கோம், ஆனால் பூமிக்குள்ளே இவ்வளோ ஆராய்ச்சி நடந்திருந்தாலும் அது என்னன்ட்டு இன்னும் முழுசாக தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இது அவர் என்ன சொல்கிறாரு, மனுஷன் உயிர்கள் ஆன்மாக்கள் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி இப்படிலாம் இருந்திருக்கிறேன். பல் விருகம், நான் பல வகையான மிருகங்களாகவும் இருந்திருக்கிறேன். பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய், கல்லாக கூட இருந்திருக்கிறேங்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னா, நம்ம கல்லுக்கு உயிர் இல்லை அப்படின்னு ஒரு இது நமக்குள்ளே இருக்குது. ஆனால் இங்கே கல்ங்கிறது அதுவும் இறைவன் படைப்பு தான். அதனால தான் ஒரு முறை வள்ளலார் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் அவர் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. ஒரு மண் குவியல் இருக்குது, ஒரு சின்ன ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது. தெரியாமல் அவர் கால் பட்டு அது செதஞ்சிருது. அதுக்கு வள்ளல் பெருமான் அவ்வளோ வருத்தப்பட்டாராம். அதே மாதிரி 4 பெருமக்கள் திருவண்ணாமலைக்குள்ளே நடக்கிறதுக்கு அங்கே இருக்கிற எல்லாமே எனக்கு சிவலிங்கம் மாரி இருக்குது அப்படின்ட்டு, அங்கே இருக்கிற ஒவ்வொரு கல்லும் சிவலிங்கம் மாரி இருக்குன்ட்டு ஊருக்கு வெளியே இருந்து பாடிட்டு போனாங்கன்னு கேட்டிருப்போம். மகான்களுக்கு அப்படி தான் தெரியுது, கல்லும் சிவபெருமான் படைச்சது தான். இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லுவோம் இந்த அறிவியல் முடிகிற இடத்துல தான் ஆன்மீகம் தொடங்குது. அதனால் ஆன்மீகத்தை அறிவியல் கண் கொண்டு ஆராய்ச்சி பண்ணவே முடியாது. அதுக்கான அறிவு என்கிட்ட கிடையாது, இதுக்கான ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான அறிவு என்கிட்ட கிடையாது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாணிக்க வாசகர் பெருமான் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கிடணும். அப்படியே ஏற்றுக்கிட்டு நான் அந்த முடிவுக்கு தான் வந்துட்டேன். அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அதை நம்ம நல்லா புரிஞ்சு அவரோட சிவபெருமானோட திருவடியை சேர்றது தான் நம்மளோட இந்த பிறப்போட கடமையே. இதில் என்ன சொல்கிறாரு, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய். கல்லாவும் இருந்திருக்கேன், மனிதராகவும் இருக்கேன், கணங்களாய் பூத கணங்களாய்னா சிவபூத கணங்கள், பூத கணங்களாகவும் இருந்திருக்கிறோம். பேயாய்னா அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில், அதாவது ஆன்மா 3 நிலையில் தான் இருக்கும். ஒன்று ஆன்மா உயிருக்குள்ளே இருக்கும், இல்லை ஆன்மா இறைவனடி போயிடும். நடுவில் அந்த பேயாய் ஒரு லைஃப்லேருந்து இன்னொரு லைஃபுக்கு உள்ள கேப் இருக்குல்ல, அதை டிரான்சிஷன் பீரியடுமோ இல்லையா, ஒரு டிரான்சிஷன்.
இதிலிருந்து அதுக்கு மாறுறது. அந்த இடம் பேயாய், கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி, வல்ல அசுரராகவும் கொடிய அரக்கர்களாகவும் இருந்திருக்கிறேன். வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். செல்லா நின்றன்னா அது பாட்டுக்கு அப்படியே இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கப்பா, இது என்னைக்கு முடியும்? செல்லா நின்ற இந்த பிறப்பு சுழற்சி நிற்கவே மாட்டேங்க. இந்த பிறப்பு சுழற்சி நிற்கவே மாட்டேங்க, இப்படி போய்கிட்டே இருக்க. செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். இத்தாவர சங்கமத்துலன்னா நான் இப்படி நிலையானது, நகர்பவை, இயங்குபவை. இப்போ தாவரம்னா நிலையானது, சங்கமத்துள்னா இயங்குபவை. இப்படி இந்த 2 குரூப்புக்குள்ளேயும் நான் இப்படி படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறேனே அப்படிங்கிறாரு. செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். அடுத்த பாடல், எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இங்கே எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். அவர் மாணிக்கவாசக பெருமான் புல்லாகி பூடாகி இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். எனக்கு ரொம்ப டயர்டாயிட்டுப்பா. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். இங்கே இழைத்தது என்னென்னா உயிர் இல்லை, ஆன்மா. ஆன்மா இழைச்சே போச்சான். இதுக்கு மேலே என்னால் முடியல. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். அதுக்கு அடுத்த வரியில் சொல்கிறாரு, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். சிவபெருமான் முன்னாடி நின்று தான் பாடிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கே ஒரு உள் உணர்வு. சிவபெருமான் பாதத்தை பார்த்துட்டாரு. மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். எனக்கு இன்னைக்கு மெஞ்ஞானம் கிடைச்சிட்டு, வீடு பேர் கிடைச்சிட்டு, மோட்சம் கிடைச்சிட்டு, முக்தி கிடைச்சிட்டு, என்ன வார்த்தை சொன்னாலும் சரி, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். எனக்கு எனக்கு வழி கிடைச்சிட்டுப்பா, எனக்கு மெஞ்ஞானம் கிடைச்சிட்டு. இதில் இந்த வரியை பார்த்தோம்னா இது 32வது வரி. மாணிக்கவாசக பெருமானும் தன்னோட 32வது வயதில் தில்லையம்பதியில் நடராஜ பெருமான் சந்நிதியில் ஐக்கியமாகிறாரு. அப்போ இதை எப்படி அவர் யோசித்து எழுதியிருக்காரு? இவங்கெல்லாம் மகான்கள் இல்லை. 32வது வரி இது ஏதோ எதேச்சையாக நடந்தது அப்படின்ட்டு எனக்கு தோணலை. எதேச்சையாக இது 32வது வரி அப்படின்ட்டு தோணலை. அதாவது சிவபுராணத்தை பாடினது மாணிக்கவாசகர் அவரோட உதட்டிலிருந்து வந்தாலும் உள்ளிருந்து சொன்னது சிவபெருமான் தானே. அவருக்கு தெரியாதா என்ன? மடமடன்னு வருது. ஏன்னா இப்படி ஒரு வார்த்தைகளை இப்போ திருவாசகத்திலேயோ தேவாரத்திலேயோ பார்த்தோம்னா இந்த வார்த்தை நயம் இருக்குல்ல, இதை சாதாரண ஒரு கவிஞனால் எழுத முடியாது. மிக தேர்ச்சி பெற்ற கவிஞனாக கூட இருக்கட்டும், கடவுள் அருள் இல்லாத ஒரு கவிஞனால் எழுத முடியாது. இவர் கவிஞரும் கிடையாது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இவர் கவிஞரும் கிடையாது. முதலமைச்சர், ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர். இவர் கவிஞரும் கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒருத்தரோட உதட்டிலிருந்து, அவரோட நாவிலிருந்து இப்படி வார்த்தைகள் வந்திருக்கு அப்படின்னா இது சிவபெருமான் உள்ளிருந்து பாடுறாரு. சிவபெருமானை பார்க்க மாணிக்கவாசக பெருமானுக்கு அவர் கொடுத்த வேலை என்னன்னு நான் யோசிப்பேன் அப்படின்னா, இனி வரும் சந்ததிகளுக்கு என்ன எப்படி சேரணும் அப்படிங்கு ஒரு கைடு கொடுத்துட்டு போயிருக்கார். திருவாசகம் அப்படி தான். இனி வர்ற பிறப்புகள் இது மூலமாக என்ன சேரலாம் அப்படின்ற வேலையை மாணிக்கவாசகருக்கு கொடுத்துருக்கிறாரு. 25 வயசில் இவர் இந்த பாடலை பாடுறாரு. 32 வயதில் சிவனோட ஐக்கியம் ஆயிடுறாரு. அந்த ஒரு 6-7 வருஷம் பல திருத்தலங்களுக்கு போகிறாரு, இறைவனை பாடுறாரு. கடைசியில் அதை தொகுத்து வழங்கிட்டு, இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும்னா, வேதங்கள் 4 வேதங்கள், ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்கள், இந்த 4 வேதங்களும் சிவபெருமான் அருளியவை. இதுக்கு வேறு ஆசிரியர் கிடையாது. ஆகமத்துக்கும் வேதத்துக்கும் சிவபெருமானே கொடுத்தது. திருவாசகத்துக்கு என்ன சிறப்புன்னா, இது சிவபெருமான் கைப்பட எழுதியது. மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் தனது கரத்தாலேயே எழுதியது.
அப்படி எழுதி வச்சுட்டு அங்கே பஞ்சாட்சர படியில் வச்சுட்டு அவர் மறைஞ்சிடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பானது வேதங்களை கூட சிவன் சொன்னார் அப்படின்னு உண்டு. உமையம்மாளுக்கு உபதேசித்ததை முனிவர்களுக்கு அருளி அது மூலமாக வந்ததுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே திருவாசகம் இன்னும் ஒருபடி மேலே எம்பெருமான் தன் கையாலேயே உட்காந்து எழுதியிருக்காரு. அப்போ இது வேதத்துக்கு ஒப்பாவோ இல்லை வேதத்துக்கு மேலேயோ சொல்லலாமா? திருவாசகம் தமிழ் வேதம், வேற எதுவுமே வேண்டாம் நமக்கு. நம்ம பரிகாரமோ இல்லை ஜாதகத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு இடமும் போய் பார்க்குறதோ ஒன்றுமே வேண்டாம். சிவபுராணத்தையும் திருவாசகத்தையும் தொடர்ந்து படிக்கணும்னா நமக்கு அதை விட வேற எதுவுமே கிடையாது. சிவபுராணத்தை டெய்லி படிக்கிறோம்னா முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், ஒரே வரியில் சொல்லிட்டாரு. ஏன்னா இதை வேற யாரும் சொல்லியிருந்தா கூட, பின்னாடி வந்தவங்க இதை பற்றி சொல்லியிருந்தா கூட நம்ம அதை அவர் புகழ்ந்து சொல்லுவாரா இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி இல்லை, மாணிக்கவாசக பெருமானே சொல்லிட்டாரு. அது யார்கிட்ட சொல்கிறாரு? சிவபெருமான்கிட்ட சொல்கிறாரு. சிவபெருமான் தான் இதுக்கு அப்ரூவல் கொடுத்தவரே. அவங்களுக்கு மேலே யார் இருக்கா? மாணிக்கவாசக பெருமான் சொல்லியிருக்காரு, சிவபெருமான் கேட்டுட்டு இது சரிதான்ப்பான்னு அவர் கையாலேயே எழுதிட்டு போயிட்டாரு. எழுதி கையெழுத்து போட்டுட்டாரு. நம்ம இந்த அரசாங்கத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஆமாம் அவர் போட்டு ஆர்டர் போட்டு கையெழுத்தை போட்டார்னா அவ்வளோதான்ப்பா முடிஞ்சுது அப்படிமோன்னு இல்லையா. அதே மாதிரி இங்கே எல்லாருக்கும் நாயகன் சிவபெருமான் இதை சொல்லி முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பண்யான்னு போட்டு கையெழுத்து போட்டுட்டாரு. இதுக்கு மேலே வேற யார் அப்ரூவல் கொடுக்கணும்? அப்பேற்பட்ட மிக உயர்ந்த ஒரு பதிகங்கள் தான் திருவாசகத்தில் இருக்குது. 51 பதிகங்கள். சிவபுராணம் தலையாயது. சிவபுராணத்தை டெய்லி படிச்சிடலாம். திருவாசகத்தை தினசரி படிக்க முடியாது. ஒரு முற்றோதல்னு ஆரம்பித்தோம்னா ஒரு 7 மணிலேருந்து மதியம் 2 மணி 3 மணி வரை ஆகும். தினசரி படிக்க முடியாது. ஆனால் சிவபுராணத்தை டெய்லி படிச்சிடலாம். திருவாசக முற்றோதல் மாதம் ஐயாவே அதோட மகிமையை சொன்னாங்க. நான் இங்கேன்ட்டு இல்லை, பல இடத்துல கேட்டிருக்கிறேன். முற்றோதலோட மகிமை மிகச்சிறந்தது. முற்றோதல் நீங்கள் தவறாமல் பண்ணுதீங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி உட்காந்து இதை பேசுகிறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். அதான் சொன்னேன் இல்லையா, நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்துடுவான்னு மிகப்பெரிதும் விரைகின்றேன். உங்களோட சேர்ந்து எனக்கும் அருள் புரிஞ்சிட்டாருன்னா பெரிய விஷயம். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து அவ்வளோ ஒரு சிறந்த திருவாசகம். திருவாசகத்துக்கு இதை விட ஒரு சிறந்த ஒரு பதிகமோ இல்லை புத்தகமோ பக்தி இலக்கியமோ வேற எதுவும் சொல்ல முடியாது. மற்ற பக்தி இலக்கியங்கள்லாம் சிவபெருமான் அருள் பெற்றது, அவர் ஆசி கூறி இருக்கிறார். ஆனால் திருவாசகத்துக்கு தான் கைப்பட எழுதினார். தான் கைப்பட எழுதுனதுன்னு வேற எதுலையும் இல்லை, வேற எதுவுமே கிடையாது. தன் கைப்பட ஒரு வரி எடுத்து கொடுத்தார். தில்லைவாழ அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு ஒரு வரி எடுத்து கொடுத்தாருன்னு உண்டு. வரி எடுத்து கொடுத்தாருன்னு தான் மற்றதுக்கு இருக்க தவிர, இந்த பட்சத்தில் இங்கே திருவாசகத்தில் தான் கைப்பட எழுதினார். எவ்வளவு ஒரு உத்தமமான ஒரு புத்தகம் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. இதே பெரிய பாக்கியம் இல்லையா? திருவாசகம் நமக்கு கிடைச்சது அதை படிக்கிறோம் பேசுகிறோம் அப்படின்னாலே அதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். முக்கியமான வரி. இது எதுக்காக படிக்கணும் அப்படின்னா, இதை படித்த எல்லாத்துக்கும் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன், நமக்கும் அதே அனுபவம் கிடைக்கும். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற, என்னை காப்பாற்றதுக்கு, உய்யன்னா என்னை காப்பாற்ற, என்னை சேவ் பண்ணதுக்கு வந்தவர். உய்ய என் உள்ளத்துள், என்னோட மனசில் ஓங்காரமாய் நின்ற பிரணவ மந்திரமாக இருந்தப்பா. மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள். மெய்யா உலகத்திலே உண்மைன்னா அவர் தான். மெய்யா விமலா மலங்கள் அற்றவர், மும்மலங்கள் அற்றவர். விமலா நிமலன் இதெல்லாம் மலங்கள் இல்லாதவர். விடைப்பாகா, விடைனா நந்தி மேலே அமர்ந்திருப்பார். யானை மேலே இருந்தால் யானைப்பாகன், நந்தி மேலே இருந்தால் நந்திப்பாகன். விடைப்பாகா வேதங்கள் அவர் ஐயா என ஓங்கி, வேதங்கள் அவரை கையெடுத்து கும்பிடுதான். வேதங்களின் தலைவன் மறையோனே அப்படிமோன் இல்லையா, வேதங்களின் தலைவன் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை. இவர் எப்படின்னா சிவபெருமான், அவருக்கு எல்லையே சொல்ல முடியாது. ஆழ்ந்துன்னா எப்படி, அகன்று, அதேமாரி நுண்ணியமானவர். மால் அயன்
மாலயன் காணா எம்பெருமான். திருமாலும் பிரம்மனும் இவரோட அடிமுடி தேடி போகிறாங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவங்களோட ஆணவத்தை நீக்கிறதுக்காக பெருமான் நிகழ்த்திய ஒரு செயல். அப்படி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, நுண்மையானவரும் கூட. அடுத்த பாடல், வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா, பொய் ஆயின எல்லாம் போயகல வந்தருளி, மெஞ்ஞானம் ஆகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. இங்கே வெய்யாய் தனியாய் இயமானன் ஆம் விமலா. வெய்யாய் வெப்பமானவர், தனியாய் குளிர்ச்சியானவர், இயமானன் தலைவன். இங்கே வெப்பமானவருங்கிறது தீவினை புரிபவர்களுக்கு, சிவனடியார்களுக்கு குளிர்ச்சியானவர். சிவனடியார்களுக்கு குளிர்ச்சியானவர், தீமை புரிபவருக்கு வெப்பமானவர். தலைவன் இயமானன் ஆம் விமலா, மலங்களற்றவர். பொய் ஆயின எல்லாம் போய் அகல வந்தருளி. இந்த மாயை போறதுக்கு உன்னோட அருள்னால, பொய் ஆயின எல்லாம் போய் அகல, என்னை விட்டு போச்சு. பொய் ஆயின எல்லாம் போய் அகல வந்து அருளி, நீ வந்து அருள் புரிஞ்சப்பா, அதனால இந்த என்னட்ட இருக்கிற மாயையெல்லாம் போயிட்டு, எஞ்ஞானம் மெஞ்ஞானம் ஆகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே. மெஞ்ஞானம் அவரு தான், மெஞ்ஞானம் ஆகி, நீதான் மெஞ்ஞானம் ஆகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே, உண்மையான ஜோதி நீதான்ப்பா. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. எனக்கு எந்த ஞானமும் கிடையாது. யாரு? மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு, எனக்கு எந்த ஞானமும் கிடையாது. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, எனக்கு இன்பத்தை அளிக்கும் பெருமானே, என் மனசுல இன்பம் ஊட்டும் பெருமானே. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அஞ்ஞானம் என்னோட, அதாவது இங்கே அஞ்ஞானம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து நம்ம ஆன்மா பிறப்பெடுக்குது. ஆன்மாவுக்கு இயற்கையாகவே மெஞ்ஞானம் உண்டாம். ஆன்மாவுக்கு இயற்கையாகவே மெஞ்ஞானம் உண்டாம். ஆனால் அது பிறப்பு எடுக்கும்போது மாயையில் அகப்பட்டுக்கிடுது, மாயை மூடிடுது. பிறப்பு எடுத்த உடனே அந்த குழந்தையா இருக்கிற வரை அது அந்த அந்த இது இருக்கும். அதனால தான் குழந்தைகளை, எந்த குழந்தைய பார்த்தாலும் நமக்கு பிடிக்கும். ஆனால் வளர வளர இந்த மாயைக்குள்ளே அப்படியே சிக்கிக்கிட்டு இருக்கோம். இது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பிறந்த உடனே மாயை இல்லை, பிறந்த உடனே மாயை இல்லை. ஆனால் என்ன ஆகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாயைக்குள்ளே அகப்பட்டுட்டு, அப்புறம் திரும்ப கொஞ்சம் வயசானவுடனே, ஒரு 45-50 வயசு ஆனவுடனே இந்த மாயைக்குள்ளேருந்து எப்போ விடுபட அப்படின்ட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாயையிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படின்ட்டு. ஒரிஜினலாக நமக்கு வந்து மாயை வந்து கிடையாது. ஆன்மாவுக்கு வந்து எப்படின்னா அந்த ஞானம் இருக்குது, மெஞ்ஞானம் இருக்குது. அதைத்தான் ஒரு முறை ஒரு சொற்பொழிவுள்ள கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த அஞ்ஞானத்தை பற்றி. அப்போ பக்தருக்கு, அவருக்கு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வந்து 2 வகையாகவும் சொல்லுவாங்க. ஒரு சைடு வேதத்தை பற்றி உயர்வான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இன்னொன்று எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரியும் கருத்தை சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய ஞானம். அந்த ஞானம் இருந்தவங்களால தான் முடியும். ஒரு பெரிய கருத்தையும் சொல்லுவாங்க, அதை எப்படி எளிமையாக சொல்ல முடியும்னு தெரியும். அப்போ ஒரு பக்தர் வந்து, சாமி அஞ்ஞானம் இதெல்லாம் சொல்லுவீங்க, எனக்கு புரியல, அஞ்ஞானத்துக்கு என்ன அப்படின்னா, வாரியார் சுவாமிகள் சொல்லுதாங்க, வெள்ளை வேஷ்டி ஒன்று அழுக்காயிட்டு, இப்போ அழுக்கு வேஷ்டின்னு தான் சொல்லுவோம், வெள்ளை வேஷ்டின்னு சொல்ல மாட்டோம், அழுக்கு வேஷ்டி இருக்குது. இந்த அழுக்கு வேஷ்டியில் வெண்மை எங்கே போச்சு அப்படிங்கிறாங்க. அந்த பக்தர் சொல்கிறாரு, வெண்மை உள்ளே தான் சாமி இருக்குது, வேஷ்டிக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ இந்த வெண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறாரு. பெயிண்ட் வாங்கி அடிப்பியா, வெள்ளை பெயிண்ட் வாங்கி அடிப்பியா, சுண்ணாம்பு வாங்கி அடிப்பியான்னு. அது எப்படி சாமி, அதை துவைக்க தான் செய்யணும் அப்படின்னு. அப்போ நமக்கு அந்த அழுக்கு வேஷ்டியில் வெண்மை உள்ளதான் இருக்குது. இந்த அழுக்கு வந்து மாயை, வெண்மை வந்து ஞானம், அந்த வேஷ்டி வந்து நம்ம ஆன்மா. நம்ம ஆன்மாவுக்கு இயற்கையாகவே மெஞ்ஞானம் இருக்குது. அது புரியாமல் இந்த மாயை பார்த்துக்கிடுது. மாயை என்ன,
இந்த உடல் மாயை, இதைத்தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். இந்த உடலை தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். அதான் ரமண மகரிஷி சொல்லுவார், நான்கிறது என்னென்னா இந்த பஞ்சேந்திரியங்கள் கிடையாது. நான் யாருன்ற புத்தகத்தில் சொல்லுவார் இல்லையா, இந்த பஞ்சேந்திரியங்கள் நான் கிடையாது, இந்த உடம்பு நான் கிடையாது, இந்த எண்ணங்கள் நான் கிடையாது, என்னை சுற்றி இருக்கிற பொருள்கள் நான் என் உடமைன்னு நினச்சிட்டு இருக்கிறது நான் கிடையாது, அது எல்லாம் இல்லைன்னு தனியாக நிற்கிற அறிவே, தனித்து நிற்கும் அறிவே நான் அப்படிம்பார். அந்த தனித்து நிற்கிற அறிவுன்றது என்னதுன்னா நம்மளோட ஆன்மா. அந்த ஆன்மா தான் நான். ஏன்னா ஆன்மாவுக்கு மாற்றமே கிடையாது. ஆன்மா எந்த பிறவியாக இருந்தாலும் சரி, நான் ஒரு விலங்காக பிறந்திருந்தாலும் மனுஷனாக பிறந்தாலும் அதே ஆன்மா தான். ஆன்மா மாறவே இல்லை. ஆனால் ஆன்மாவுக்கு பின்னாடி ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டு தான் பாவ புண்ணிய கணக்கு. அந்த அக்கௌண்ட் இருக்குது. ஆனால் ஆன்மா அப்படியே தான் இருக்குது. நான் பிறப்பிலிருந்து இறப்பு வர ஆன்மா அதே தான். அப்போ எது மாறாததோ அதுதானே நான். மாறிக்கிட்டே இருக்கிற உடல், நான் வேற வேற வயசில் வேற வேற சைஸில் இருந்தேன். பிறக்கும்போது ஒரு உருவம், அதுக்கப்புறம் ஒரு உருவம், அதுக்கப்புறம் ஒரு உருவம், நான் மாறிக்கிட்டே இருக்கிறேன். இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறது எப்படி நான்? மாறிக்கிட்டே இருக்கிறது நான் கிடையாது. மாறாமல் இருக்கிற அந்த ஆன்மா தான் நான். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அஞ்ஞானம் தன்னை, வாரியார் சுவாமிகள் சொல்லும்போது இந்த அஞ்ஞானம்ங்கிறது எப்படி நம்ம வேஷ்டியை துவைக்கிறோமோ அதேமாரி இறை பக்தியில் இந்த ஆன்மாவை துவைக்கணும். அப்போ கிராஜுவலாக படிப்படியாக அந்த அழுக்கு விலகி, அந்த மாயை விலகி வெண்மை தோன்ற ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம பக்தியில் போகிறதுக்கான இதே நம்மளை துவைத்து எடுக்கிறதுக்கு தான். இந்த ஆன்மாவை துவைத்து எடுத்து இந்த மாயையிலிருந்து விடுபடுறதுக்கு. அடுத்த பாடல், ஆக்கம் அளவு இறுதியிலாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம்களிய நின்ற மறையோனே. இப்போ ஆக்கம் அளவு இறுதியிலாய் அனைத்துலகும், தொடக்கம் ஒரு அளவு, ஒரு அளவுகோல், இல்லை இறுதி, இது எதுவுமே கிடையாது எம்பெருமானுக்கு. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். ஐந்தொழில சொல்லுதார், ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். இங்கே பார்த்தோம்னா ஆக்குவாய் படைத்தல். சிவபெருமான் என்ன செய்கிறாரு, ஒரு ஆன்மா போன உடனே ஒரு ஆன்மா ஒரு பிறவிலிருந்து விடுபடுது. அதோட பாவ புண்ணிய கணக்கு, எனக்கு எந்த பிறவி வேணும்ன்ட்டு சிவபெருமான் முடிவு பண்ணலை. அதே மாதிரி சிவபெருமான் நமக்கு கஷ்டங்களை கொடுப்பவரும் அவர் கிடையாது. நமக்கு கஷ்டங்களை கொடுக்குறவங்க சுற்றி இருக்கிறவங்களும் கிடையாது. எல்லாமே என்னால் கொடுக்கப்பட்டது. எய்தவனும் அடியேன் ஏற்பவனும் அடியேன். அந்த அம்பு தான், நம்ம விட்ட அம்பு தான் சுற்றி இப்படி குத்துது. அதே அம்பு தான். எய்தவனும் நான், எய்தவனும் அடியேன் ஏற்பவனும் அடியேன். அப்போ இந்த எய்தவனும் அடியேன் ஏற்பவனும் அடியேன்னா அந்த நான் செய்த வினை தான் என்னை தாக்குது. நான் செய்த வினை தான், பாவம் புண்ணியம், இந்த ரெண்டும் எனக்கு வருது. சிவபெருமான் எனக்கு நீ இந்த பிறப்பை எடுக்கணும், நீ இதில் இதை அனுபவிக்கணும்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் நீதி அரசர். நீதி எங்கேயுமே, நீதிக்கெல்லாம் நீதி அரசர். அவர் எங்கேயுமே வலுவவே மாட்டார். ஈயமான நாம், அதுக்கு அதுவும் ஒரு பொருள். ஈயமான நாம் விமலான்னு சொல்லுதான் இல்லையா, நீதி அரசர், நீதிக்கு தலைவர், ஏமான நாம் விமலா. அப்போ இந்த நம்மளோட இந்த ஆக்குவாயில் படைத்தல் தொழிலில் சிவபெருமான் இப்படி ஒரு ஆன்மாவுக்கு இந்த பாவம் இவ்வளோ புண்ணியம் இதை எடுத்து இந்த பிறப்பு எடுத்துக்கோ அப்படின்னு முடிவு பண்ணி அனுப்புகிறாரு. பூமிக்கு வந்த உடனே அவரது ஆக்குவாய் காப்பாய், காத்தல் தொழில், படைத்தல் அடுத்தது காத்தல். இந்த காத்தல் தொழில், இந்த ஆன்மாவும் உடல், ஆன்மா உடல். இப்போ மாயையோட பகுதியை பார்த்தோம்னா மாயைங்கிறது இந்த உடல் மாயை, இந்த உலகம் மாயை, உலகத்திலிருந்து எனக்கு கிடைக்கிற அனுபவங்கள் எல்லாம் மாயை. இதை நல்லா புரிஞ்சிட்டோம்னா நம்ம எதுக்கும் வருத்தப்படவே தேவையில்லை.
உடல் மாயை, உலகமும் மாயை, உடல்னால நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள்லாம் மாயை. ஆனால் இந்த மூணுத்தையும் நம்ம ரொம்ப பிடிச்சிக்கிடுதோம். இந்த மூணுத்தையும் ரொம்ப பிடிச்சிட்டு அதில் தான் மக்கள் வருத்தம் அடைகிறது. நம்ம மன உளைச்சலுக்கு காரணமே இந்த மாயை தான். ஆனால் அது ஒன்றுமே கிடையாது அப்படின்றது எம்பெருமான் சொல்கிற, மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார், அது ஒன்றுமே கிடையாது. உடல், உலகம், உலகத்தினால் எனக்கு கிடைக்கிற அனுபவங்கள், இது எல்லாமே மாயை. இப்போ இந்த காப்பாய் அப்படிங்கிறது காத்தல் தொழில். இந்த உடலும் ஆன்மாவும் இதை சேர்த்து வச்சது யார்? எம்பெருமான். என்ன வளர்க்குறதும் அவர் தான், என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதும், பூமியில் என்னை பாதுகாத்துட்டு இருக்கிறதும் அவர் தான். என்ன ஒவ்வொரு நொடியும் என்ன எம் காவலனேன்னு சொல்கிறோம் இல்லையா, என்னை பாதுகாத்துட்டு இருக்கிறவர், இங்கே என்னை காத்து கொண்டிருப்பவர் இந்த பூமியில். எப்படி காத்துக்கிட்டாருன்னா, இந்த உடலும் ஆன்மாவும் பிரிஞ்சிடக்கூடாது. சரியா? உடலும் ஆன்மாவும் பிரிஞ்சிடக்கூடாது. இதை ரெண்டுத்தையும் பிடிச்சி வச்சிருக்கணும் கொஞ்ச நாளைக்கு. ஏன் அப்படின்னா, நான் என்னோட வினையை கழிக்கணும், அதுவரை இதை பிடிச்சி வச்சிருக்கணும் அப்படின்ட்டு ஆக்குவாய் காப்பாய் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த உடல் ஆன்மா இது ரெண்டும் பிரியாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வேண்டிய உணவு வேணும். அப்போ பசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இறைவனின் வெளிப்பாடு. பசிங்கிறது இறைவனின் வெளிப்பாடு. பசி ஒன்று தான் மனுஷன் போதும்னு சொல்லுவான். பசிக்கு உணவிடும் போது தான் மனுஷன் போதும்னு சொல்லுவான். பசி இறைவனின் வெளிப்பாடு. நம்மளை காக்கும் பொருட்டு அது வெளியே தெரிகிறது. அதனால தான் பசிக்கு உணவிடும் போது, ஒருத்தருக்கு பசிக்கு உணவிடும் போது அது சிவபெருமானுக்கு செய்கிற நெய்வேத்தியம். ஒருத்தர் பசின்னு சொல்லிட்டா அதை ஆராய்ச்சி பண்ணாமல் அவருக்கு உணவு கொடுத்துட்டோம் அப்படின்னா பசுவிற்கு ஒரு வாயுரை. மனுஷன்ட்டு சொல்லலை, எந்த உயிராக இருந்தாலும். அம்மா கீழே எதுவும் பார்த்து 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 ஒன்றும் இல்லைம்மா, கீழே தவறி விழுந்துடக்கூடாது. ஒரு சேரை பக்கத்தில் போட்டுக்கோங்க, வேணாம் கீழே உட்காந்துக்கோங்க, அது என்ன தவறி விழுந்துடக்கூடாது. சரிம்மா சரிம்மா, அப்படி சாஞ்சி உட்காந்துக்கோங்க, சாஞ்சி உட்காந்துக்கோங்கம்மா. அப்போ என்ன அப்படின்னா, இந்த காத்தல் தொழிலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பசி எடுக்கிறது இறைவனின் வெளிப்பாடு. அந்த பசி எடுக்கிற ஒருத்தருக்கு நம்ம உணவு கொடுத்தோம்னா அது சிவபெருமானுக்கே கொடுக்குற மாதிரி. ஆனால் தான் வல்லநாடு சுவாமிகள் என்ன சொல்லுவாங்க, அதாவது பசிக்கு உணவு போடும்போது நம்ம பரம்பொருளையே பார்க்குறோம். பசிப்போர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும். பசிப்போர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும். ஒரே வரி. ஏன் சித்தர்கள் கோயிலெல்லாம் அன்னதானம் நடக்கு? சித்தர்கள் முழுசும் உணர்ந்தவங்க, அவங்க அப்படி தான் அருள் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. நாங்கள் சென்னையில் பொன்னம்பல சுவாமிகள்னு ஒரு சித்தர் மடத்துக்கு போவோம். அங்கே தான் எங்களோட பயணமே ஆரம்பித்தது. அவர் தான் அருள் புரிந்தார். 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் பொன்னம்பல சுவாமிகள். அந்த சன்னிதானத்துக்கு போகும்போது தான் அந்த ஒரே நாளில் நம்ம படிப்படியாக மாறணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிலாம் நடக்கலை. ஒரே நாளில் இந்த சுவிட்சை திருப்பி விட்ட மாதிரி, அந்த ஆன் ஆஃப்னு இருக்கும்ல, அந்த மாதிரி படிப்படியெல்லாம் நடக்கலை. அன்னையிலேருந்து அவரே கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் எங்களோட முதல் குரு. வள்ளலாரும் ஒரு குரு. அவர் அப்படியே படிப்படியாக கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லாம் அதே நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த காத்தல் இந்த அங்கேயுமே பொன்னம்பல சுவாமிகள் சொன்னது, அவங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் வாழ்ந்தவங்க, அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் அவங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இருக்குமா. அதனால தான் நம்ம நண்பர்கள் இல்லை இது மாதிரி எங்கேயும் நம்ம கலந்துரையாடும் போது சொல்கிறது, நம்ம வீட்டில் இன்னொருத்தர் இருக்கிறாருன்னு நினச்சிக்கிடணும். யார்? சிவபெருமான். அவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன சமையல் பண்ணாலும் ஒரு பங்கு அவருக்காக பண்ணணும். பண்ணிவிட்டு அதை வெளியே போகும்போது, முடிஞ்ச வர காலையில் வெளியே போகும்போது யாரோ ஒருத்தருக்கு, அதுக்கு உகந்தவருக்கு அதை கொடுக்கணும். அது யாருக்கு தேவைப்படுமோ அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். யார் இவருக்கு இதை கொடுத்தோம்னா அவர் பசி யாருன்ட்டு. அது கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணுற மாதிரியே. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், அன்னதானம் பரிமாறிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அங்கே சிவபெருமான் நிற்கிறாரு. அங்கே நின்றுக்கிட்டு ஒருத்தரை அனுப்பி,
ஏன்பா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும் வாங்கிட்டு வரியா அப்படின்னு கேட்டார். நம்மளும் சிவபெருமான் அங்கே பார்க்குறோம், நிற்கிறாரு. அவரை அனுப்பி விடுதாரு. உடனே நம்ம என்ன செய்வோம், சிவபெருமானே வந்துட்டார், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போப்பா, அவர் சாப்பிட்டுட்டு மீதியை கொடுக்கட்டும் அப்படிம்போம். கரெக்டாக அதே தான் இதுலேயும் நடக்கு. என்ன, சிவபெருமான் நம்ம பார்க்கல. அந்த பசி கடவுளின் வெளிப்பாடு. காத்தல் தொழிலில் சிவபெருமானுக்கு நம்ம கூட நிற்கிறோம், நம்ம மூலமாக அதை நிறைவேற்றுறாரு. காத்தல் தொழிலுக்கு, ஏன்னா பசியோட ஒருத்தனை விட்டால் என்னாகும், ஆன்மாவும் உடம்பும் பிரிஞ்சிடும். உலகத்தில் பல இடத்துல நடக்குதுல, இப்போ சோமாலியாலெலாம் நம்ம கேள்விப்படுதோம், பசியினால் இத்தனை இறப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இந்த ஆன்மா உடல் இது ரெண்டத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக திரும்ப திரும்ப வருவது தான் பசி. அதனால தான் வள்ளலார் பசி பிணிம்பார். ஏன்னா காலையில் சாப்பிட்டோம், மத்தியானம் சாப்பிட்டு தான் ஆகணும், ராத்திரியும் சாப்பிட்டு தான் ஆகணும், நாளைக்கு நாளை கழிச்சு சாப்பிட தான் போகிறோம். இதுக்கு முடிவே கிடையாது. பசிக்கு மட்டும்தான் அந்த உணவு கொடுத்தோம்னா போதும்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே காப்பாய் அப்படிங்கிறது நம்ம அந்த அன்னதானத்தை கொஞ்சம் சிந்தனையில் வச்சுக்கோங்க. அதாவது ஒருத்தருக்கு உணவு கொடுக்கறது. நம்ம ரொம்பலாம் பண்ணணும் இல்லை. ஏன்னா சிவபெருமானுக்கு நம்ம சிவபெருமான் கோயிலுக்கு போகிறோம், 1 ரூபா உண்டியலில் போடுதோம், இன்னொருத்தர் 1 கோடி போடுதாரு. 1 ரூபா போட்டவருக்கு ஒரு அருள், 1 கோடி போட்டவருக்கு வேறு அருள் அப்படின்னு சிவபெருமான் பண்ணுவார். அப்படி கிடையாது. என்ன எண்ணத்தோட அவன் எப்படி சம்பாதிச்சு போட்டான் அதான் முக்கியம். என்ன எண்ணத்தோட அவன் எனக்கு நினச்சி போட்டானா, இல்லை நிறைய ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு 1 ரூபா போட்டிருக்கானா. அதனால தான் சிவபெருமான்கிட்ட வேண்டும் போது என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் நல்லா சொல்லியிருப்பார், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். மற்ற எதையும் வேண்டாதீங்க, பிறவாமையை மட்டும் வேண்டுங்க கடவுள்கிட்ட. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, அதை மட்டும் வேண்டுங்க. நீங்கள் வேண்டதா இருந்தால் பிறவாமையை மட்டும் வேண்டுங்க, மற்றதெல்லாம் வேண்டலை அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்கிறாரு. ஏன்னா நம்ம அந்த பற்று தான் நம்ம பழைய நிறைய இதை கேட்குறது. அதனால் நம்ம இந்த ஒரு காரியத்தை பண்ணிட்டோம்னாலே போதும். சிவபுராணத்தை படிக்கிறோம், திருவாசகம் முற்றோதல் பண்ணுறோம், ஒரு சாப்பாடு ஒருத்தருக்கு. இப்போ நான் பல வருஷங்களாக என்னென்னா, இந்த நம்ம ஸ்டேட்டஸுக்காக உதவி பண்ணுவோம் இல்லையா, உதவின்ட்டு இல்லை, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், ஸ்டேட்டஸுக்காக ஒரு 5000 ரூபாய்த்து 5000 ரூபாய்த்து 1 10,001ன்னு மொய் எழுதுறது. இது பகட்டு. நான் எழுதுகிற ஆள் பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆள், நான் என்னோடய நண்பர்கள் பெரிய ஆளாக இருப்பாங்க, அவங்களுக்கு இது ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம போனோம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நான் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறது, எனக்கு அன்னதானத்துக்கு தான் இப்போ சரியாக இருக்கும், உனக்கெல்லாம் ஒன்று நான் வேணால் வருவேன் அப்படிம்பேன். அவங்க அதை கேட்கவும் இல்லை. இது நம்மளாக நம்ம பெருமைக்காக பண்ணுறது. அப்படி நண்பர்கள் உறவினர்கள் நல்லா இருக்கிறவங்களுக்கு நம்ம பெருமைக்காக பண்ணுறது. அதை விட்டுட்டு இப்படி யாருக்கு நிஜமாக உதவி தேவைப்படுதோ, அதனால தான் கோயம்புத்தூர்கிட்ட ஒரு சுவாமிகள் இருப்பார். அவர் என்ன சொல்லுவார், அவரும் வள்ளலாரோட பரம சிஷ்யர் மாதிரி. அவர் என்ன சொல்லுவார்னா, பொருளை அருளாக்கும் உத்தி அப்படிம்பார். பொருளை அருளாக்கும் உத்தி. அதேமாதிரி இன்னொருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, மேக்சிமைசேஷன் ஆஃப் மணி வேல்யூவான். 500 ரூபான்னா 500 ரூபா தானே அதுக்கு மதிப்பு. அது எப்படி மேக்சிமைசேஷன் ஆஃப் மணி வேல்யூ? 500 ரூபாயை எப்படி நான் பெருசாக்குறது, 500 ரூபாய்க்கு உள்ள பலனை எப்படி பெருசாக்குறது அப்படின்னா, நான் என்னோட வசதியான ஒரு நண்பருக்கு 500 ரூபாயை கொடுக்குறேன், ஆனால் அதே சமயத்தில் அடுத்த வேலைக்கு உணவுக்கு கஷ்டப்படுறவனுக்கு 500 ரூபாயை கொடுக்குறேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? என்னோட நண்பர் ஒருத்தர் கோடீஸ்வரனாக இருக்கிறாரு, அவருக்கு 500 ரூபாயை கொடுக்குறேன், அவர் அதை பொருட்படுத்தவே மாட்டார், சரி அதை கொடுத்தானன்ட்டு வாங்கிக்கிடுவாராக இருக்கும். இன்னொரு பக்கம் ஒரு வறியவர் அடுத்த வேளை உணவுக்கு கஷ்டப்படுதார், அவருக்கு 500 ரூபா கொடுக்கும்போது அது மிக உயர்ந்தது. அதுதான் மேக்சிமைசேஷன் ஆஃப் மணி வேல்யூ. பொருளை எப்படி அருளாக்குவதுன்னா இப்படி தான். பெருசாக செலவு பண்ணணுன்ட்டு இல்லை, ஒரு சாப்பாடை நம்ம சொல்லுதோம். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில். இன்னும் நேரம் மட்டும் செக் பண்ணிக்கிடுவோம், எவ்வளோ நேரம் இருக்குமா? இன்னும் எவ்வளோ நேரம்? 8. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குமா? சரிம்மா. இப்போ நேரம் எவ்வளோ இருக்கும்? ஒரு அரை மணி நேரம், 7:45. ஓகே, இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது சார். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட இருக்கிற
அறியாமையை போக்கி புகுவிப்பாய் நின் தொழும்பில்னா உன்னோட தொண்டில் என்ன சேர்த்துக்கோப்பா அப்படிங்கிறாரு. இந்த தொண்டுலாம் என்னென்னா 63 நாயன்மார்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சரியை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதாவது உடல் உழைப்பு, அன்னதானம் பண்ணுறது, உழவார பணி பண்ணுறது, இது வந்து ரொம்ப இருக்கிற 4 மார்க்கத்தில் சரியை கிரியை யோகம் ஞானத்தில் இந்த சரியை ரொம்ப சிறந்தது. 63 நாயன்மார்கள் நமக்கு அதை காட்டியிருக்காங்க. நிறைய பேர் சரியையில் உள்ளவங்க. ஏன்னா இந்த சரியையில் என்னென்னா ஒரு அளவுகோல் இருக்கும். இன்றைக்கி நைட்டு தூங்கும்போது இன்றைக்கி நான் இவ்வளோ வேலை நல்ல காரியம் பண்ணேன் அப்படின்னு ஒன்று தெரியும். யோகத்துலேயும் ஞானத்துலேயும் அப்படி தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது வந்து நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே, பூவில் இருக்கிற மனம் போல் உள்ளவரே. சேயாயினா அவரை வணங்காதவங்களுக்கு தூரமாகவும் வணங்குபவர்களுக்கு அருகிலும் இருப்பவர். நனியானே மாற்றம் மனம்களிய நின்ற மறையோனே, அதாவது சொல்லாலும் எண்ணத்தாலும் விளக்க முடியாதவர், அதெல்லாம் தாண்டி இருக்கிறவர். நான் அப்படியே வரிய வாசிக்கிட்டே போகிறேன். அப்படிதான். கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல, கறந்தபால் பசும்பால் கண்ணலோடு கரும்பஞ்சாறு அது கூட நெய் சேர்த்த மாதிரி சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று, அடியார்களுக்கு நெஞ்சில் தேனூறி நின்று அப்படி ஊறிக்கிட்டே இருக்கிறார். பிறந்த பிறப்ப அறுக்கும் எங்கள் பெருமான், அந்த பிறந்த பிறப்பை அறுக்கும் வல்லமை உடையவர். நிறங்கள் ஓர் 5 விண்ணோர்கள் ஏத்த, நம்ம ஈசான மூர்த்தியே நம்ம, தத்புருஷமூர்த்தியே நம்ம, அகோரமூர்த்தியே நம்ம, வாமதேவ மூர்த்தியே நம்ம, சத்யஜாத மூர்த்தியை நம்ம இல்லையா, 5 நிறங்கள் 5 விண்ணோர்கள் ஏத்த, விண்ணோர்கள் வாழ்த்த, விண்ணோர்கள் வேண்ட, மறைந்திருந்தார் எம்பெருமான் வல்வினையன் தன்னை. இவ்வளோ நாளாக நான் என்னோட வல்வினையால் நீ மறைஞ்சிருந்தியாப்பா எனக்கு தெரியாமல், விண்ணோர்கள்லாம் உன்னை போற்றி பாடுதாங்க, நீ வந்து மறைஞ்சிருந்த எனக்கு. மறைந்திட மூடிய மாய இருளை, இந்த இருளை அகற்ற அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. இங்கே அரும் கயிறால் அப்படின்னா அருமையான கயிறு. கயிறோட பர்பஸ் என்ன? அந்து போகக்கூடாது. அதை வச்சு எதை கட்டியிருக்கோமோ அந்து போகக்கூடாது. அதான் அரும் கயிறு, அருமையான கயிறு, அதான் அரும் கயிறு. அப்படி இந்த அறமும் பாவமும் வச்சு என்ன கயிறு கட்டி போட்டிருக்கான். அந்த ஆன்மாவை அந்த உடலுக்குள்ளே கட்டி போட்டிருக்காராம். அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு முடி. இந்த உடம்புக்குள்ள புழு அழுக்கு எல்லாம் இருக்கு, அதை வந்து ஒரு புறந்தோல் போர்த்து இருக்க. மலஞ்சோறும் 9 வாயில், மனுஷனுக்கு 9 வாயில். அந்த 9 வாயில் இருக்கிற இந்த உடம்புல மலஞ்சோறும், இந்த 9 வாயில் அழுக்கு இருக்கு. மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, இது காணாதுன்ட்டு இந்த 5 புலன்கள் வேற எனக்கு பிரச்சனை பண்ணுது அப்படின்றாரு. மலங்க புலனைந்து, மலங்கன்னா குழப்பம், இந்த 5 புலன்கள் என்ன அப்பப்போ குழப்பி விட்டுருது அப்படிங்கிறாரு. அதனால தான் ரமண மகர்ஷி அவரோட அக்ஷர மணமாலையில் சொல்லுவார், இந்த 5 கல்வர்கள் என் உடம்புல வரும்போது நீ என்னப்பா பண்ண அப்படின்னு அண்ணாமலையாரை கேட்பார். அதை அண்ணாமலையாரை ரெஸ்பான்சிபிள் ஆக்குவார் அதுக்கு. அண்ணாமலையார், நீ எங்கப்பா போன, நீ என்னப்பா பண்ண, இந்த 5 கல்வர்கள் என் உள்ளத்தில் போகும்போது நீ எங்கே போயிருந்த அப்படிம்பார். மலங்க புலனைந்து மஞ்சனை செய்ய, விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. விலங்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என்னென்னா, அதாவது விலங்கு என்ன செய்யும், சாப்பிடும் தூங்கும், இதே ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருக்கும், வேறு ஒன்றும் அதுக்கு தெரியாது. அப்படி வந்து அந்த மாதிரியான ஒரு மன பக்குவத்தில் இருக்கிறேன். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு, மலங்களற்ற உன்னை கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும். கலந்த அன்பாகி, நான் என் அன்பை பூரா உன் மேலே கொட்டணும், நான் எந்நேரமும் ஒன்றை நினச்சி உருக்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லாத நலந்தான் இல்லாத சிறியருக்கு நல்கி, அப்படி இல்லாத நலந்தான் இல்லைன்னா அப்படி தகுதி இல்லாத அப்படின்ற மாதிரி, நலந்தான் இல்லாத சிறியருக்கு, பல இடத்துல அவரை குறைச்சி சொல்ல பாருங்க. நலந்தான் இல்லாதங்கிறாரு, நான் வந்து தகுதி இல்லாதவங்கிறாரு. சிறியருக்கு நல்கினா சிறியருக்கு அருளி, இப்படிப்பட்ட நலமே இல்லாத, தகுதியே இல்லாத, இப்படி சிறியவனான எனக்கு அருள் புரிஞ்சிருக்கிறியப்பா நல்கி. நிலந்தன்மேல், இந்த பூமிக்கு வந்து அருளி நீல் கலல்கள் காட்டி. நடராஜ பெருமான் விக்கிரகத்தை பார்த்தோம்னா அவரோட இடது கால் இப்படி தூக்கி இருக்கும் இல்லையா, அப்படி உன்னோட பாதங்களை எனக்கு காட்டின நீல் கல்லல்கள் காட்டி, பிடிச்சிக்கோப்பான்னு காட்டியிருக்க. நீல் கல்லல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கடந்த அடியே இருக்கு. அதாவது நாய் வந்து ஒரு 5 அறிவு விலங்கு, இழிந்த பிறவி, மனித பிறவியோட குறைந்த பிறவி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஞாயிற் கடையாய் அப்படிங்கிறாரு மாணிக்கவாசக பெருமான். பல இடத்துல இந்த ஞாயிற் கடையாய், நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் இப்படின்லாம் சொல்லுவார். இது அடியன் பல சமயம் நினச்சி பார்க்கும்போது, அப்பேற்பட்ட ஒரு பெருமான் தன்னை ஏன் இவ்வளவு குறைச்சி பாடணும் அப்படின்னா, அவர் தன்னை ஏன் அவ்வளோ தூரம் குறைக்கிறாரு அப்படின்னா,
இறைவனை உயர்த்தி பார்க்க. இறைவனை இதுக்கு மேலே எப்படி உயர்த்தன்னு அவருக்கு தெரியல. வார்த்தைக்கு இடம் இல்லை இங்கே, வார்த்தையால் விவரிக்கவே முடியல. அதனால தானே சொல்லற்கு அறியானைங்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லலை அவரை விளக்க முடியல. எண்ணத்தால் எண்ணத்தை கடந்தவர், மாற்றம் மனம் கழியவனே, இப்படி சொல்லாலும் எண்ணத்தாலையும் விளக்கவே முடியல. அப்படிப்பட்டவரை நான் எப்படி உயர்த்தி காட்டணும் அப்படின்னா, என்ன எவ்வளவுக்கு எவ்வளோ தாழ்த்துதனோ அவ்வளோக்கு அவ்வளோ பெருமான் உயர்ந்தவர்னு சொல்கிறாரு. அதுக்காக ஞாயிற் கடையாய் கடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. அதாவது தாய் பாசம், தாயை பூமியில் ஒரு ஓமையாக சொல்லுவோம். அதுக்கு மேலே வேறு பாசம் கிடையாது. குழந்தை பிறந்ததுலேருந்து எத்தனை வயசானாலும் 50 வயசான பையனையும் பார்த்து தாய் சாப்பிட்டியாப்பா அப்படிம்பாங்க. அது அவருக்கு எந்நேரமும் குழந்தை தானே தாய்க்கு. இங்கே தாயிற் சிறந்த தாய் இந்த பூலோகத்தில் பிறந்த குழந்தைய அந்த உயிரை பார்த்துக்கிடுதாங்க. இவர் தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் என்ன, ஆன்மாவை பார்த்துக்கிடுதார். சிவபெருமான் ஆன்மாவை பார்த்துக்கிடுதார். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. மாசற்ற அப்பழுக்கற்ற சோதி மலர்ச்சுடரே, தேசனே தேனார் அமுதே, ஒளி பொருந்தியவனே, சிவபுரத்தில் இருப்பவனே, பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியனே. இந்த பாசங்கிற பற்றை எடுத்து மாயை அகற்றி பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியனே, என்னை காக்கும் குருவே, ஆசிரியனே. ஆரியனேன்னா இங்கே ஆசிரியன், குரு அப்படிங்கிற மாதிரி. என்னை பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட. நேச அருள், என் மேலே பாசம் காட்டி நேச அருள் புரிந்து நெஞ்சில் என் மனசில் உள்ள வஞ்சனை எல்லாம் போயிடுச்சு. அதனால தான் நீங்கள் திருவாசகத்தில் எங்கேயுமே அவரை மன்னன் அந்த பாடுபடுத்தியிருப்பார். ஒரு வார்த்தை இருக்காது. மன்னனை பற்றி புகழ்ந்தே இருக்கும். எல்லா இடத்துலையும் மன்னனை புகழ்ந்தே தான் இருக்கும். ஆனால் அவர் அந்த பாடுபடுத்தியிருப்பார் அவரை. ஆனால் அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவருக்கு வஞ்சனைங்கிறதே போயிட்டு யாரையுமே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். அவர் குறை சொன்ன ஒரே ஆள் யாராக இருப்பார்னா அவர் மட்டும்தான். மாணிக்க வாசக பெருமான் பல இடத்துல தன்னை குறை சொல்லியிருப்பார். அவர் சொன்ன ஒரே ஆள் அவர் மட்டும்தான், வேற யாரையும் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். பேராது நின்ற பெருங்கருணை பேராரை. பேராதுன்னா நிலையான, பேராது நின்ற பெருங்கருணை பேராரை. இங்கே பெருங்கருணைங்கிறது தனிப்பெருங்கருணை. வள்ளல் பெருமான் சொல்லுவார் இல்லையா, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அந்த தனிப்பெருங்கருணை, அதாவது இவருக்கு நிகரான கருணை வேற எங்கேயும் கிடையாது. அது காட்டாற்று வெள்ளம் மாரி வந்துட்டு இருக்கான். பேராரே ஆறா அமுதே அளவிலா பெம்மானே, தெவிட்டாத அமுதே உனக்கு, அதாவது அளவிட முடியாத இறைவா, ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. ஓராதார்னா ஒதுங்கி நிற்கிறவங்க, சிவபெருமான்கிட்ட இருந்து ஒதுங்கி நிற்கிறவங்க, அவங்க உள்ளத்துலேயும் நீதான்ப்பா இருக்கிற. ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கி இந்த கல் நெஞ்ச கரைச்சி நீராய் உருக்கி என் ஆறு உயிராய் உயிருக்கு உயிராய் நின்றவனே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேங்கிறாரு. இன்பமும் துன்பமும் இல்லானே, சிவபெருமானுக்கு இன்பம் துன்பமும் கிடையாது. ஆனால் உள்ளானேன்னு திரும்ப ஏன்னு சொல்கிறாருன்னா, சிவனடியார் இன்பமோ துன்பமோ இது பண்ணும்போது அதை சிவனும் அனுபவிக்கிறார், குறிப்பாக துன்பத்தை. அதனால தான் சிவபெருமான் துன்பத்தை கொடுக்கல, அதை துடைக்க பார்க்குறாரு. இவ்வளோ அவர் என்ன கஷ்டப்படுறாருன்னா, இவ்வளோ வல்வினையை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு வருத்தப்படுறாரு பார்க்கும்போது. நீ இவ்வளவு இதை பண்ணிட்டு, ஒரு தாய் தந்தையர் வருத்தப்படுவாங்கல்ல, நீ அதை பண்ணியிருக்கக்கூடாதுப்பா, கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்ட்டு. அதே மாதிரி இது பூலோகத்தில் உள்ள தாய் தந்தையருக்கு அவர் எப்படி, அவர் நீ இவ்வளோ வினையை செஞ்சுட்டு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறிய அப்படின்ட்டு. அன்பருக்கு அன்பனை யாவையுமாய் அல்லையுமாய். சிவனடியார்களுக்கு அன்பர்களுக்கு அவர் நேசமாக இருப்பார். அன்பருக்கு அன்பனே நேசமாக இருப்பார். யாவையுமாய் எல்லாத்துலேயும் இருக்கிறார், அது இல்லாததுலேயும் இருக்கிறார். அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமனே. அவர் ஜோதி வடிவானவர். துன் இருளே, துன் இருள்னா கடிய இருள். தோன்றா பெருமையனே, தோன்றா பெருமைன்னா எளிதில் யாருக்கும் தோன்ற மாட்டார். ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. ஆதியனே முதலும் அவர் தான், அந்தம் நடுவும் அவர் தான், கடையும் நடு, அந்தம் நடு ஆகின்னா இந்த மூணு அவர் தான், அதுக்கு அப்புறமும் அவர் தான். ஆகி அல்லானே, ஆதியனே அந்தம் நடு ஆகி அல்லானே. ஆகின்னா
இந்த 3 அவர் தான். முதல், இடை, கடை, இந்த 3 அவர் தான். அதுக்கப்புறமும் அவர் தான் அப்படின்னு. அதாவது என்னென்னா, மாணிக்கவாசக பெருமானுக்கு வார்த்தையே வரமாட்டேங்கு சாமியை பாடுறதுக்கு. என்ன, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. அங்கே திருப்பெருந்துறையில் போகும்போது ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, அதாவது ஒரு ஊசிய இல்லை இரும்ப காந்தம் கவர்த மாதிரி இழுத்துட்டார் மாணிக்கவாசக பெருமானை. கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின். அதாவது மெய்யறிவு உள்ளவங்க மனசில், தன் கருத்தின்னா அவங்க உள்ளத்தில், கூர்த்த மெஞ்ஞானத்தால் அவங்களுக்கு உள்ளத்தில் அருள் புரிகிறவரே, நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அவரை பார்ப்பதற்கு அரிது, அதே மாதிரி ரொம்ப நுட்பமானவர். போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. போக்கும் வரவுங்கிறது பிறப்பு இறப்பு, போக்கும் வரவும் புணர்வுங்கிறது புணர்வு இல்லா புண்ணியனே, புண்ணியமான தெய்வனே. காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே. காக்கும் எம் காவலனே, என்ன எப்பவுமே நீதான்ப்பா காப்பாத்துற. காக்கும் எம் காவலனே காண்பு அரிய பேரொழியே. உன்னை பார்க்கறது முடியாது, காண்பு அரிய பேரொழியே. ஆற்றின்ப வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற. ஆற்று இன்ப வெள்ளமேன்னா எனக்கு ஒரு பெருங்கருணை கொடுத்துக்கிட்டே இருக்கிற வெள்ளமே. அத்தாய் மிக்காய் நின்றா. அத்தான்னா தந்தை. தந்தை அதாவது எல்லாம் கடந்தவர், மிகப்பெரியவர். தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். தோற்ற சுடரொளியாய், அதாவது நீ ஒளியாய் இருப்பவர், சொல்லாத நுண்ணுணர்வாய்னா நுட்பமாகவும் இருக்கிறாய். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம். இப்படி மாறிக்கிட்டே இருக்கிற உலகத்தில் வேற வேற ரூபத்தில் வந்து என்னை ஆட்கொள்கிற. தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள். அந்த குழப்பமான மனசில் தேற்றனேன்னா தெளிவு கொடுப்பவர். தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள். என்னுடைய குழப்பங்களை அழித்து எனக்கு என்னோட நெஞ்சில் தெளிவாக இருப்பவரே. ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே. ஊற்றான என்னோட மனசில் எந்த நேரமும் ஊத்து மாரி வந்துக்கிட்டு இருக்க. உண்ணார் அமுதேன்னா உண்ணக்கூடிய அமுது மாதிரி நீ என்னோட உள்ளத்தில் ஊற்று மாரி வந்துக்கிட்டு இருக்க. உடையானேன்னா என்னை பெற்றவனே அப்படிங்கிற மாதிரி, என்னை உடையவனே. நீதான்ப்பா எனக்கு இன்சார்ஜ் அப்படின்றவன் இல்லையா, அந்த மாதிரி என்ன இன்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி. ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே. வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப. இப்படி வேற்று விகார விடக்குடம்பின்னா, விடக்குடம்பின், குடம்பின்னா உடம்பு. இந்த உடம்பு விடக்குடம்புன்னா தசை நார் எலும்பு அப்படி ஆயிருக்கு. இந்த உடம்புனால தான் நிறைய பிரச்சனைகள். வேற்று விகார, வேற வேண்டாத வேலையெல்லாம் செய்யுது. வேற்று விகார, விகாரம்னாலே நம்ம நெகட்டிவாக தானே சொல்லுவோம், ஒரு தவறான இதுக்கு தானே சொல்லுவோம். வேற்று விகார, இப்படி இது அந்த உடம்பு மாற்றி மாற்றி ஏதாவது வேண்டாத வேலையை செய்து வேற்று விகார உடற்குடம்பின் உட்கிடப்ப. நான் உள்ளே கிடக்கிற அந்த ஆன்மாவை சொல்லுதாரு, என்னோட ஆன்மா. ஏன்னா அவருக்கு உடல் மாயைன்னு தெரியுமே. மாணிக்கவாசக பெருமாளுக்கு உடல் மாயைன்னு தெரியும். இந்த இதுக்குள்ளே நான் கட்டுப்பட்டு கிடக்க, நான் உட்கிடப்ப. ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று. என்னால் முடியலப்பா அப்படின்னு அழுகிறாரு. ஓ என்றுன்னு அழுகிறது. ஆற்றேன் எம் ஐயா, இறைவா சிவபெருமானே, என்னால் இதுக்கு மேலே முடியலப்பா. அங்கே எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான்கார்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த உடம்புக்குள்ளே, இந்த உடம்பு இவ்வளோ பிரச்சனை பண்ணுது, இதுக்குள்ளே நான் கட்டுண்டு கிடக்கிறேன் அப்படிங்கிற. போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார். இப்போ இது முக்கியமான வரி. போற்றி புகழ்ந்திருந்து, போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார். சிவபெருமானை தொடர்ந்து வணங்குறோம். போற்றி புகழ்ந்திருந்து அப்படின்னா பொய் கெட்டு மெய்யானார், இந்த மாயை விலகும். பொய் கெட்டு மெய்யானார் அப்படின்னா மெய்ஞானம் கிடைக்கும். பொய் கெட்டு மெய்யானார். மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே, ரிட்டர்ன் டிக்கெட்டு கிடையாது அவங்களுக்கு. போற்றி புகழ்ந்திருந்து பொய் கேட்டு மெய்யானார் அப்படின்னா ரிட்டர்ன் டிக்கெட்டு கிடையாது. மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமல் என்ன சொல்லுது, திரும்ப அந்த ஆன்மாவை பிடிச்சிட்டு வந்து மீட்டு இங்கு வந்து வினை பிறவி, பிறவினாலே வினை தான், வினை பிறவி சாராம என்ன சேராமே, அவங்களுக்கு திரும்ப பிறவி கிடைக்காது. கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே. இந்த கள்ள புலக்குரம்பை, அதாவது குரம்பைனா உடம்பு. இந்த உடம்பு வந்து பஞ்சேந்திரியங்கள், மெய்வாய் கண் செவி மூக்கு, இந்த பஞ்சேந்திரியங்கள் இருக்கு. இதை வந்து புலக்குரம்பை. கள்ள புலக்குரம்பைன்னா இந்த தீவினை நிறைந்த இந்த உடம்பும் இந்த பஞ்சேந்திரியங்களும் கள்ள புலக்குரம்பை கட்டு அழிக்க வல்லானே. இதை கட்டி இருக்கிறத, இந்த கட்டை அழிக்க வல்லான் யாருன்னா சிவபெருமான் தான். சிவபெருமானுக்கு தான் இந்த கட்டை அழிக்க உள்ள அந்த வல்லமை இருக்கு. கட்டளிக்க வல்லானேன்னா அவர் ஒருத்தரால் தான் முடியும் அப்படிங்கிறோம்.
கள்ள புலக்குரம்பை, முக்கியமான வரி, கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே, நல் இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே. சங்கார காலத்தில் நடனம் ஆடுபவன் நீ தான். தில்லையில் கூத்தனே, தில்லையில் ஆடுகிறாய். தென்பாண்டி நாட்டானே, நம்ம அங்கே தான் இருக்கோம். தென்பாண்டி நாட்டானே, அதாவது தென்பாண்டிங்கிறது தெற்கு தமிழகம், நம்ம ஊர் கண்டிப்பாக இருக்குது திருநெல்வேலி. இன்னும் தென்பாண்டி நாட்டானே, தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று. இந்த அல்லல் நிறைந்த பிறவியை அறுப்பானே, இங்கேயும் ஓ என்று அப்படின்னா அந்த குழந்தை பசிக்கு ஏங்குற மாதிரி அழுதார். ஒரு மூணு மாத குழந்தை பசிக்கு அழுதா அதை எப்படி சமாதானப்படுத்துவோம்? இந்த உன்னை கடைக்கு கூட்டு போகிறோன்னு சொல்ல முடியுமா அதுக்கிட்ட? இல்லை உனக்கு ஒரு பொம்மையை காட்டி அதுக்கு இது பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. பசி தீர்றவரை அது அழும். அந்த மாதிரி அழுகிறார். ஓ என்று அப்படின்னா அடங்காமல் அழுகிறது. அவரை வேறு வகையில் சமாதானம் படுத்தவே முடியாது. அல்லல் பிறவி அறுப்பானை ஓ என்று சொல்லற்கு அறியானை, இவரை சொல்லவே முடியாது. இருந்தாலும் நான் சொல்லுவேன், சொல்லி திருவடி கீழ் இருந்தாலும் நான் உன்னை பாடுவேன். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார். இந்த வரி ரொம்ப முக்கியமான வரி. இது என்ன அப்படின்னா, அந்த ஏன் எதற்கு எப்படின்னு சொன்னோம் இல்லையா, எப்படி படிக்கணும்னு சொல்கிறது. இது எப்படி படிக்கணும் சிவபுராணம் ரொம்ப முக்கியமான வரி. இருக்க வரியிலேயே சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பஞ்ஞான். அந்த முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பஞ்ஞான் முக்கியமானது. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் முக்கியமான வரி. அதே மாதிரி இங்கே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அதாவது சிவபுராணம் திருவாசகம் இதை சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். வேற யாருமே சொல்லலை, மாணிக்கவாசக பெருமானே சொல்லிட்டாரு. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து. இந்த பொருளுக்கு 3 பொருள் இருக்குது. இதை மட்டும் நல்லா கவனிச்சுப்போம். முதல் பொருள் இப்போ நம்ம பேசுனது நேரடி பொருள். முதல் பொருள் நேரடி பொருள். இப்போ வார்த்தைக்கு வார்த்தை நம்ம விளக்கம் பார்த்தோம் இல்லையா, அது நேரடி பொருள். இரண்டாவது பொருள் மறைபொருள். இப்போ அந்த பஞ்சாட்சர படியில் இருக்கிற திருவாசகத்தை எடுத்து 3000 தீட்சிதர்கள் இருக்காங்க அங்கே சிதம்பரத்தில், மாணிக்கவாசகர்கிட்ட கேட்டு நீங்கள் சொல்ல பாடியது அப்படின்னு சிவபெருமான் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார, இதோட பொருள் என்ன அப்படின்னா, மாணிக்கவாசக பெருமான் எல்லாத்தையும் கூப்பிட்டு நடராஜ பெருமானோட விக்கிரத்தை காட்டி அவரோட பாதத்தை காட்டி அதுதான் பொருள் அப்படிங்கிறாரு. சொல்லிய பாட்டின், அதாவது சிவபெருமான் தான் இதோட பொருளே. மறைபொருள்னா சிவபெருமான் தான் மறைபொருள். மூணாவது பொருள் என்ன அப்படின்னா, பொய் கெட்டு மெய்யானார் அப்படிங்குமோ. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். அதாவது நமக்கு மெஞ்ஞானம் கிடைக்கணும், அதுதான் இது அடுத்த மூணாவது பொருள். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இதை ஸ்டெப் 1, இந்த பொருள் ஸ்டெப் 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 3 நிலையில் இருக்குது. இது என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு ஓமை என்ன எடுத்துக்கலாம்னா, இந்த தானியங்கி படிக்கட்டு பார்ப்போம், எஸ்கலேட்டர். இந்த மாலில், ஏர்போர்ட்டில், ஸ்டேஷன்லலாம் பார்ப்போம் தானியங்கி படிக்கட்டு. அந்த படியில் காலை வைக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். படியில் காலை வைக்கிறதுக்கு தடுமாற்றம் இருக்கும். ஆனால் அதில் காலை வச்சுட்டா அது அப்படியே கூட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி தான் சிவபெருமான் பண்ணுவார். படியில் காலை எடுத்து வச்சிடணும். எப்படியாவது பொருள் உணர்ந்து படிக்கிற அந்த வேலையை நம்ம பண்ணிடணும். மறைபொருள் அது அவர் தான் கொடுக்கணும். மறைபொருள் அவர் கொடுப்பாரு, மெஞ்ஞானமும் அவர் கொடுப்பார். அது 2வது 3வது படிக்கட்டு. அதனால் படிக்கட்டில் காலை வைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அடுத்த படிக்கட்டு அவரோட வேலை. சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார். இதோட பயன் என்ன அப்படின்னா, செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. செல்வர், இங்கே செல்வர் அப்படிங்கும்போது இது அருட்செல்வமா பொருட்செல்வமா அப்படின்னு ஒரு இது இருக்கும். மாணிக்கவாசக பெருமான் தமிழில் ஒரு பெரிய இலக்கியமே தான் படைச்சிட்டு போயிருக்காரு. அவரோட ஆளுமை மிக பெரியது நம்மளோட மொழியில். அவர் அருட்செல்வம்னே சொல்லியிருப்பார், பொருட்செல்வம்னா பொருட்செல்வமே சொல்லியிருப்பார். ஏன் அப்படி பிரித்து சொல்லலை அப்படின்னா, 2 செல்வத்தையும் சொல்லுதார். இதை படிக்கிறவங்க சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவாருக்கு அருட்செல்வமும் கிடைக்கும், பொருட்செல்வமும் கிடைக்கும். அதான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை. அதனால் இந்த வாழ்க்கையை நம்ம சிரமம் இல்லாமல் நடத்துறதுக்கு பொருட்செல்வம் வேணும். 4 பேருக்கு உதவி பண்ணனாலும் நம்ம பொருள் ஈட்டணும். அதனால் பொருட்செல்வமும் வேணும், முக்கியமாக அருட்செல்வமும் வேணும். இந்த 2 செல்வம், அதான் செல்வர்.
செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். சிவபுரம்னா சிவபெருமான் இருக்கிற இடம். சிவபுரத்து உள்ளார் அங்கே இருக்கிறவங்க சிவன் அடிக்கீழ், சிவனோட பாதத்தில், எல்லா இடத்துலையுமே அடின்னு தான் வரும், சிவன் அடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து சிவபெருமானை அவங்க எல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட செல்வர் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். அவரும் சிவபுரத்துக்குள்ளே போகும்போது அவங்க எல்லாம் இப்படி வந்தவரையும் வணங்குவாங்களாம். அதை நான் ஒரு உவமைக்கு சொல்லுவேன். ஒரு அலுவலகத்தில் ஒரு பெரிய அதிகாரி, சிஇஓ இல்லை எம்டி வராரு, புதுசாக வராரு ஒருத்தர். வரும்போது எல்லாரும் ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க இல்லையா? இல்லை ஒரு தலைமை ஆசிரியர் அந்த ஸ்கூலுக்கு வரும்போது எல்லாரும் வரவேற்பு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவ்வளோ பெரிய செயலை செஞ்சுட்டு வந்திருக்கியப்பா அப்படின்ட்டு. இப்போ இந்த சிவபுராணத்தை படிச்சுட்டு போகிறவங்களுக்கு சிவபுரத்துக்குள்ளே போகும்போது பல்லோரும் ஏற்ற பணிந்து, அதாவது முனிவர்கள், தேவர்கள், ஏனைய பூதகணங்கள் எல்லாரும் சிவனை வணங்கிக்கிட்டு இருக்காங்களாம், சிவனடி கீழ். இப்படி வர்றவரையும் கையெடுத்து கும்பிடுவாங்க அப்படின்றது. இத்துடன் இந்த விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. அனைத்து சிவனடியார்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள். உங்கள் முன்னாடி இதை பேசுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த சந்திரசேகர் ஐயா, சொல்லுங்க ஐயா. சரி சொல்லுங்க ஐயா. ஏற்படுத்தி கொடுத்த, மைக் எடுத்துக்கோங்க ஐயா, இங்கே இருக்கான். வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சந்திரசேகர் ஐயா, பத்மா அம்மா இருவருக்கும் என்னோட நன்றி தெரிவித்து, அனைத்து சிவனடியார்களுக்கும் என்ன சிறந்தாழ்ந்த நன்றிகள். ஓம் நம சிவாய. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆன்மீக பெருமக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிவத்திரு அடியார்களே, அனைத்து அடியார்களையும் வணங்கி எல்லாம் வல்ல ஈஸ்வரின் அருளால் அம்பாசமுத்திரம் மேலே திரு அருள்மிகு உலகாம்பிகை சமேத மூலநாதர் ஆலயத்தில் புதன்கிழமையான இன்று பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அதைப்போல் சிவன் தொண்டாற்றி சிவபக்தியுடன் வாழும் சிவநேச செல்வர், சிவத்திரு அமுத சுரபியாய் நித்திய அன்னதானம் அளித்து மகிழ்ந்து வாழும் அருட்கொடையாளர், அருமையானவர், அன்பாக சிவத்திரு வெங்கடேஸ்வர் நாராயணன் ஐஆர்எஸ் ரிட்டையர்டு பிரின்சிபல் கன்சல்டன்ட், பிசிக்ஸ் சயின்ஸ் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை அவர்கள் சென்னையிலிருந்து வந்து சிவத்திரு வெங்கடேஷ் நாராயணன் அவர்கள் சிவபுராணமும் பாராயணமும் விளக்க வகைகளை ஆற்றி நம்மை மகிழ்விப்பது மட்டுமல்லாமல் சிவனடியார் திருக்கூட்டத்தாரையும் பொதுமக்களையும் தவறாது கலந்து ஆலோசித்து அவர் ஆற்றிய உரைகள் சிவபுராணமும் பாராயணமும் விளக்க வரையும் பாடும் பழமும் தேனும் இன்சுவையை தருவது போல் இனிமையான முறையில் நமக்கு உரையை நல்ல விளக்கங்களையும் விளக்க வகைகளையும் அளித்த அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இச்செரியோன் பக்தர்கள் அனைவராலும் உங்களை பாராட்டி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைய
அருமையானது ஒரு நல்ல விளக்க உரை தந்த நமக்கு திரு ஐயா வெங்கடேஷ் நாராயணன் அவர்களுக்கு இன்னும் நேரம் காணாது, நமக்கு நேரம் காணாதது போல நிறைய ஒவ்வொரு பாட்டுக்குமே நிறைய பொருள் இருக்கு. 2-3 நாள் தொடர்ந்தாப்புல வைக்கணும் போல, அதெல்லாம் முழுக்க பொருள் சொல்ல முடியும் இல்லையா, அவ்வளோ தூரத்துக்கு சொல்லியிருக்காங்க. நல்லா ஸோ நமக்கெல்லாம் வழங்க முடியாது சொன்ன அந்த ஐயா வெங்கடேஷ் திரு வெங்கடேஷ் நாராயணன் அவர்களுக்கு நம்முடைய குமாரவேல் அண்ணாச்சி அவர்கள் இந்த பொன்னாடியை பூத்தி கௌரவிப்பார்கள். ஹரஹர பார்வதி வதையே, தென்னாடுடைய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, ஆரூர வந்த அரசே போற்றி, காவாய் கழக திரளே போற்றி. வாங்க வாங்க. காலை 3 மணிக்கு முடித்து கண்விழித்து உணவு தயாரிப்பதிலே ஐயாவுக்கு உறுதுணையாக துணைவியார் அவர்கள் இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பக்தர்கள் சார்பில் இப்போது பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள். அன்பு சகோதரி பத்மா அவர்கள் திருக்கரங்களால் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி வருகின்றார். அழகான பார்வதி பதையே, அன்னை உலகாம்பியோர் நாயகர் திருமலசாமி திருவடிகள் போற்றி போற்றி. கூட்டம் நம்ம அரங்கம் நிறைந்ததுன்னு சொன்ன மாதிரி அரங்கம் நிறைஞ்சிட்டு வந்து கலந்து கொண்ட அடியார்கள் அத்தனை நம்ம வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தோம். அந்த மெசேஜ் பார்த்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு சொல்லி நிறைய வந்திருப்பாங்க. கூட்டம் இளமும் காணாதுங்க, அவ்வளோதான். அரங்கம் நிறைந்ததுன்னு சொன்ன மாதிரி அரங்கம் நிறைந்திருந்தது. வந்திருந்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குளம் வாழ்க, செப்பை ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முலை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். ஆமாம் இன்னும் நிறைய நன்றி தெரிவிக்க வேண்டியிருக்கு. நாம் வந்து இந்த தாமிரா டிவி கவர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னைக்கு இது யூடியூப்பில் போட்டு விடுவீங்களோ, யூடியூப்பில் வரும். அதை வரும்போது நம்ம பார்த்துப்போம் அதை. அப்புறம் இந்த அரங்கத்தை நமக்கு அமைத்து கொடுத்த முத்தாரம் டெக்கரேஷன் சிவகுருநாதன் அவர்களுக்கு நமக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி.